अस्मद्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रीरङ्गमङ्गलनिधिं करुणानिवासं श्रीवेङ्कटाद्रिशिखरालय कालमेघं श्रीहस्तिशैलशिखरोज्ज्वलपारिजातं श्रीशं नमामि शिरसा यतुशैलदीपं मङ्गलं वेदसे वेदिमेदिनी गृहमेदिने वरदाय दयादाम्ने धीरोदाराय मङ्गलं श्रीमत्काञ्चीमुनिं वन्दे कमलापतिनन्दनं वरदाङ्घ्रिसदा सङ्गरसायनपरायणं देवराजदयापात्रं श्रीकाञ्चीपूर्णमुत्तमं रामानुजमुनेर्माण्यं वन्देऽहं सज्जनाश्रयं कुम्भे मृगशिरोद्भूतं यामुनार्यपदाश्रितं देवराजदयापात्रं श्रीकाञ्चीपूर्णमाश्रये. திருக்கச்சி நம்பிகளுடைய அவதார உற்சவத்தில் இன்று நாம் அனுபவிக்க இருக்கும் விஷயம் நம்பிகளும் உக்திகளும். உக்தி அப்படின்னா பேச்சுன்னு அர்த்தம். சொல் பேச்சு இதுக்கெல்லாம் வடமொழியில் உக்தின்னு பெயர். நம்முடைய வைதிக சம்பிரதாயத்திலேயே பேச்சுங்கிறது ரொம்ப முக்கியம். வராக பெருமாள் பூமி பிராட்டியினிடத்தில் பேசின பேச்சு அதைத்தான் பேசி இருப்பனகள் பேர்க்கவும் பேராவே அப்படின்னு ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்கிறாள். ஸ்ரீமத் பகவத்கீதையே கண்ணனும் அர்ஜுனனும் பேசின பேச்சு தான். கிருஷ்ணார்ஜுனர்களுடைய பேச்சை சொல்லக்கூடிய திருதராஷ்டிர சஞ்சய சம்வாதம் இதுதான் ஸ்ரீமத் பகவத்கீதை. வால்மீகியும் நாரதரும் பேசின பேச்சு தான் ஸ்ரீராமாயணம் அப்படிங்கிற அந்த இதிகாசம் தோன்றவே காரணமானது. பீஷ்மரும் யுதிஷ்டிரரும் பேசின பேச்சு அதுதான் இன்னைக்கு பாரதத்தில் ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்படின்னு நமக்கு கோயில்கள் எங்கும் அது ஒலிக்க கிடைக்கிறது. ஸ்ரீ பராசரரும் மைத்ரேயரும் பேசின பேச்சு அதுதான் ஸ்ரீ விஷ்ணு புராணம் அப்படின்னு நாம் இன்னைக்கு சேவிக்கிறோம், கிரந்த பாராயணம் பண்ணுறோம். சுகபிரம்மமும் பரீட்சித்து மகாராஜாவும் பேசின பேச்சு தான் ஸ்ரீமத் பாகவதம் அப்படின்னு ஆனது. முதலாழ்வார்கள் மூவரும் திருக்கோவலூர் இடைக்கழியில் ஒன்று கூடி பேசின பேச்சு அதுதான் 4000 திவ்ய பிரபந்தம் அவதரிக்கவே காரணமாக ஆனது. முதலாழ்வார்கள் மூவரும் தனித்தனியாக யோகிகளாக சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த போது மௌனமாக இருந்தார்கள். எப்போ ஒரு இடத்துல ஒன்று கூடி பேச ஆரம்பித்தார்களோ உடனே ஒரு திவ்ய பிரபந்தம் அருளி செயல் அப்படின்னு தோன்றிடுத்து. பேயாழ்வாரும் திருமழிசை பிரானும் பேசிய பேச்சு தான் திருமழிசை பிரான திருமழிசை ஆழ்வார்னு நமக்கு ஆக்கி கொடுத்தது. பேயாழ்வார் போய் இவரை பேசி இவரை திருத்தி பணி கொள்கிறார். போவான் போகின்றாரை போகாமல் காத்து நம்முடைய சம்பிரதாய மார்க்கத்துக்கு வரவழைச்சார். அப்படி பேசின பேச்சு தான் அப்பேற்பட்ட ஒரு ஆழ்வாரையும் அவருடைய அருளி செயலையும் நமக்கு தந்தது. மதுர கவிகளோடு நம்மாழ்வார் பேச ஆரம்பித்த பிற்பாடு தான் அவருடைய திருவாக்கிலிருந்து திருவாய்மொழி வெளிப்பட்டது. இல்லாட்டா ஆழ்வார் அப்படியே யோகியாகவே புளியம்புந்தில் அமர்ந்து பகவத் அனுபவத்திலேயே தெளிச்சுட்டு இருந்துட்டு அப்படியே ஆஸ்தானம் எழுந்திருப்பார். எப்போ இவர் ஒரு கல்லை தூக்கி போட்டு செத்ததின் வயிற்றில் சிறியது கிடந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும்னு பேச ஆரம்பித்தாரோ அதற்கு பிறகுதான் நம்மாழ்வாரும் கண்மலர்ந்து பேசத் தொடங்கி அப்புறம் மெல்ல இவருடைய பிரபந்தங்கள்லாம் வெளிவர்றது. அந்த சின்ன கல் ஓசைக்கா இவர் கண்ணை திறந்தார். அதுக்கு முன்னாடி எந்த ஓசையும் கேட்டிருக்காதா? எவ்வளோ பசுபட்சிகளோட இறைச்சல்லாம் இருந்திருக்கும். வந்தவர் அப்பேற்பட்டவர். அவர் கல்லை போட்டதுக்கே இவர் கண்ணை திறந்துட்டார். அப்போது இவர்கள் பேசின பேச்சு தான் திருவாய்மொழி ஆழ்வார் திருவாக்கிலிருந்து வெளிப்பட ஹேத்துவானது. குலசேகர ஆழ்வார் சக்கரவர்த்தி திருமகனோடு பேசிய பேச்சுக்கள் தான் பெருமாள் திருமொழி அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது. அவெல்லாம் என்ன பண்ணுவா, வாய் வெறுவரத்துக்கு ஆள் இல்லைன்னா அதை அப்படியே பாசுரமாக பண்ணி வச்சுருவா. பேசுகிறதுக்கு ஆள் கிடைச்சா பேசுவா, ஆள் கிடைக்கலைன்னா அதை அப்படியே அருளி செயலாக பண்ணி வச்சிடுறா. பெரியாழ்வாரும் ஆண்டாளும் கண்ணனோட பேசின பேச்சுக்கள் தான் இவர்களுடைய அருளி செயல். தொண்டரடி பொடியாழ்வார் திருவரங்கனோடு பேசின பேச்சு தான் திருமாலை அப்படிங்கிற பிரபந்தம். லோகசாரங்கர் திருப்பானாழ்வாரிடத்தில் பேசின பேச்சு தான் அந்த ஆழ்வாருடைய பெருமையவே உலகத்திற்கு காமிச்சுது. இல்லாட்டா இவர் தள்ளிப்போ அப்படின்னு
அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறார். கைங்கரியம் இருக்குது, தீர்த்த கைங்கரியம், தீர்த்தம் எடுக்கணும், குளத்தாங்கரையில் நிற்கிறீங்கோ, தள்ளி போங்கோ அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறார். அவரோ அப்படியே தியான மக்னராக இருந்துட்டு இருக்கார். அப்படியே ரங்கநாதனை நினச்சிண்டு உருகின்னு இருக்கார். அந்த பேச ஆரம்பித்த பிற்பாடு தான் ஒரு சரித்திரம், ஒரு லீலைன்னு நடந்து, இப்பேற்பட்டவரா இவர், நம்ம பாட்டுக்கு ஏதோ காவேரி கரை காயகர்னு நினச்சிட்டு இருந்தோமே, உரையூர் வித்வான் பாடகர் போல இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தோம், இப்பேற்பட்டவரா இவர், ரங்கநாதரே வீணையோடு இவரை முழுங்கிட்டாரே அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவருடைய பெருமை வெளிப்பட்டது எப்பன்னா பேச ஆரம்பித்த பிற்பாடு தான். திருமங்கை ஆழ்வார் அர்ச்சா எம்பெருமான்களோட பேசின பேச்சு, அதுதான் பரகாலன் பணுவல்கள் அப்படின்னு நமக்கு கிடைக்கிறது. கண்ணபிரானே அவனுக்கு என்ன பழக்கம்னா, பொதுவாக ராமாவதாரத்தையும் கிருஷ்ணாவதாரத்தையும் அப்படியே எடுத்து சமமாக அனுபவிக்கிறது பூர்வர்களுக்கெல்லாம் ஒரு வழக்கம். ராமர் ரொம்ப மிதமாக தான் பேசுவார். பொதுவாகவே ரகுவம்சத்து ராஜாக்கள்லாம் சத்தியாய மிதபாஷினம் அப்படின்னு பேர் பெற்றவா. சத்தியத்துக்காக கம்மியாக பேசுவானாம். ஏன்னா அதிகமாக பேச பேச பொய் வந்துடுமா. முதல்ல ஆத்மஸ்துதியே ஒரு பொய் தானே, தற்பெருமை அடிச்சுக்கிறதே அநேகமாக பொய் தான், சுயத்தம்பட்டமே பொய் தான். அதனால சத்தியத்தை காப்பாற்றணும்னா கம்மியாக பேசணும் அப்படிங்கிற கொள்கை உடையவர்கள் ரகுவம்சத்து ராஜாக்கள். அந்த குலத்துக்கு தீபமாக தோன்றின ராமபிரானும் ரொம்ப கம்மியாக தான் பேசுவார். அவரை பற்றி மற்றவா பேசுறது தான் அதிகமாக இருக்கும் ராமாயணத்தில். கண்ணன் அப்படி இல்லை. கண்ணன் ரொம்ப அரட்டகச்சேரி. அதனால பெரியாழ்வார் கண்ணனுக்கு அளவலை அப்படின்னு ஒரு பெயர் கொடுக்குறார். அளவலைன்னா வளவலா வளவலான்னு பேசுவான். ரொம்ப சுருக்கமாக பேச தெரியாது. இந்த மாதிரி ஒரு அரை மணியில் உபன்யாசத்தை முடிக்கணும்னா முடிக்க தெரியாது. ஆரம்பித்தா அது எங்கே போகுமோ தெரியாது. கீதைன்னு பெரிய சாஸ்திரமாக கிளம்பிடும். அதனால கண்ணனுக்கு அளவலைங்கிற பெயர். ஏன்னா வாய் ஓயாமல் பேசுவான். அப்படி அவன் பேசின பேச்சு தான் நமக்கு கீதா சாஸ்திரத்தையே கொடுத்தது. பார்த்தம் பிரபந்தம் உத்திஷ்ய சாஸ்திர அவதரணம் கிருதம் அப்படின்னு பார்த்தனை முன்னிட்டு சாஸ்திரமே கீதையாக அவதரித்தது அப்படின்னு கண்ணன் பேசின பேச்சு. அதுக்கு கூட நம்ம பூர்வர்கள் ஒரு சுவையான ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். என்னென்னா, மற்ற அவதாரங்கள்லாம் ஓரிரண்டு வார்த்தைகள் தான் சரம ஸ்லோகம்னு கொடுத்தா. ஆனால் கண்ணன் ஒரு பெரிய கீதா சாஸ்திரத்தையே கொடுத்துருக்கான். நம்ம சம்பிரதாயத்தில் எம்பெருமானுக்கே ஆச்சாரிய ஸ்தானம் உண்டு. பிரதமாச்சாரியன் எம்பெருமான் தான். மற்ற அவதாரங்களை விட கிருஷ்ணாவதாரத்துக்கு என்ன பெருமைன்னா, 1-2 வார்த்தை சரம ஸ்லோகம்னு முடிச்சிடாம பிரஸ்தான திரயத்தில் ஒன்றா இருக்கிற ஒரு பெரிய கீதை சாஸ்திரத்தையே கொடுத்தான் இல்லையா. அதனால இவன் மற்ற அவதாரங்களை விட பெரிய ஆச்சாரியன். அதனால கிருஷ்ண மகாச்சாரியன் இவனுக்கு பேர். அதுதான் இன்னைக்கு மருவி கிருஷ்ணமாச்சாரியன் பேர் வைக்கிறான். கிருஷ்ண மகாச்சாரியன் அப்படின்னா இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற ஆச்சாரியன் தான் இருக்கிற பூர்வ அவதார எம்பெருமான்களுடைய ஆச்சாரியத்துவத்தை காட்டிலும் இன்னும் அதிகமான ஆச்சாரியத்துவ பூர்த்தி உள்ளவன் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு பெயர் அவனுக்கு. இப்படியெல்லாம் இந்த பேச்சுக்கள் நம்மளுடைய சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. பொதுவாக உலக மக்கள் இவெல்லாம் ஒருவர் சந்திச்சுண்டா அநேகமாக வம்பு தான் பேசுகிறான். பெரும்பாலும் 80% மக்கள் வம்பு தான் பேசுவா. ஆத்மஸ்துதி, பரநிந்த, அகம்பாவம், சுயநலம், பொறாமை, படாடோபம், ஆர்ப்பாட்டம் இப்படியே தான் இருக்கும். பேச்சு பெரும்பாலும் இப்படி தான் இருக்கும். ரொம்ப தப்பி போய் சில பேர் வேணால் ஏதோ நல்லதாக பேசலாம். உலகியல் மக்கள் பெரும்பாலும் இப்படி தான் பேசுகிறார்கள். ஆனால் நமக்கு எம்பெருமானோ ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ அடியார்களோ பேசிண்டான்னா அது சாஸ்திரமாக இருக்குது. அதனால் அந்த பேச்சு நமக்கு ரொம்ப முக்கியம். இவர்களுடைய பேச்சுக்கள்லாம் நமக்கு ரொம்பவும் முக்கியம். இந்த பேச்சுக்களை நாம் அப்படியே மேலோட்டமாக எடுத்துக்கக்கூடாது. இது போல் ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், அடியார்கள் இவெல்லாம் பேசிண்டான்னா அதில் நிறைய உட்கருத்துக்கள் இருக்கும். அதனால் ரொம்ப மேலோட்டமாக லிட்ரலாக எடுத்துக்க முடியாது இந்த பேச்சுக்களை எல்லாம். இதுக்கு உட்பொருள் இருக்கும், மறைப்பொருள் இருக்கும், இதற்கு துவனி பொருள்னு கூட இருக்கும். அதாவது டோன் அப்படிங்கிற இன்னைக்கு நம்ம பேசுகிற பேச்சில் என்ன டோன் அப்படின்னு பார்த்து அது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறது இருக்குது. டோன்கிறது நம்ம சம்பிரதாயத்திலே இருக்குது. ஏன்னா வாசிவல்லீர் இந்தளூரீர் வாழ்ந்தே போம் நீரே அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். அது என்ன நல்ல டோன்லையா சொல்கிறார் அவர். எனக்கு நீங்கள் சேவை தரலையோல்லையோ நன்னா இருங்கோ அப்படின்னு திட்டுற டோன் அது. அந்த வார்த்தையே ஒரு திட்டுற டோன். எனக்கு சேவை தரல இல்லை, அர்ச்சாவதாரங்களுக்குன்னே ஒருத்தன்னா பின்னாடி நம்பிகள் வரார். ஆச்சாரியர்களில் அர்ச்சாவதார நிஷ்டர் நம்பிகள், ஆழ்வார்களில் அர்ச்சாவதார நிஷ்டர் கலியன்,
இங்கே வந்து தனக்கு சேவை தரலைன்னு ஒன்னே நன்னா இருங்கோ அப்படிங்கிற அந்த டோன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம். வார்த்தையை கவனிக்கக்கூடாது. இவர்கள்லாம் பேசும்போது டோன் என்னன்னு பார்க்கணும். க்ஷேமமா இரு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கு, ஒரே வார்த்தை தான், டோன் மாறுது இல்லையா. அதனால இவர்களுடைய பேச்சுக்கள்ல எல்லாம் இவ்வளவு ஸ்டஃப் இருக்கும். உட்பொருள், மறைப்பொருள், துவனி பொருள், பாவார்த்தம், இது போல நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கும். அதனால் இந்த பேச்சுக்களை எல்லாம் நாம் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சான்றோர்கள் இவற்றை உக்திகள் அப்படின்னு வகைப்படுத்தி பிரித்து நமக்கு கொடுத்துருக்கார்கள். எப்படியெல்லாம் இவர்களுடைய பேச்சை நாம் எடுத்துக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. திவ்ய பிரபந்தத்தையே எப்படியெல்லாம் புரிஞ்சுக்கணும்னு நமக்கு காட்டினதுனால தான் இத்தனை வியாக்கியானங்கள் நமக்கு கிடைக்கிறது. இல்லாட்டா ஒரு திருப்பாவை இருக்குது, ஒரு 8 வரி பாசுரத்துக்கு ஒரு மாதம் பூரா பக்கம் பக்கமாக காலக்ஷேபம் நடக்கிறது. 5-6 வியாக்கியானம் இருக்குது. தமிழறிஞர்கள் நினைக்கலாம் 8 வரியை வச்சுட்டு மேலோட்டமாக ஒரு பதவுரை எழுதினா முடிஞ்சிடும், 1/2 மணியில் கதை முடிஞ்சிருமே. 1.5 மணி காலம், அதுவும் ஏதோ ஒரு இடத்துல இல்லை, இந்த தமிழ்நாடு பூரா பல இடங்களில் நடக்கிறது. அப்படிங்கிறச்சு என்னன்னா அதற்கு உட்பொருள் இருக்குது, அதற்கு வேதத்தினுடைய அர்த்தங்கள்லாம் இருக்குது, அதற்கு ஒரு துவனி அர்த்தம் இருக்குது. இவ்வளவையும் அவள் எடுத்து சொல்கிறா. அப்படி எடுத்து நமக்கு காமிச்சது உரையாசிரியர்கள். நிறைய 5-6 உரைகள் திருப்பாவைக்கு இருக்குது. அவர்கள்லாம் எடுத்து காமிச்சார்கள். அதனால் நமக்கு தெரியறது. இந்த அர்த்தங்களை எல்லாம் அவர்கள் எப்படி புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நமக்கு உக்திகள் அப்படின்னு பிரித்து வகைப்படுத்தி காமிச்சிருக்கார்கள். இந்த உபன்யாசமே, உக்திகள் அப்படிங்கிற இந்த உபன்யாசமே ஒரு புதிர் மாதிரியான உபன்யாசம் தான், ரொம்ப சுவையாக இருக்கும். உக்திகள் பல வகையாக இருக்குது. பேச்சு, இப்போ நம்ம பேச்சுக்கள் பெரும்பாலும் உலகியல் மக்களுடைய பேச்சுக்கள் ஒரே வகையாக தான் இருக்குது. அநேகமாக அதுக்கு ஒரே விதமான ஒரு சுவை தான் அதுக்கு இருக்குது. பெரும்பாலும் வம்பு பேசுகிறதா தான் இருக்குது. ஆனால் இந்த பூர்வர்கள், இந்த இப்பேற்பட்ட மகத்துக்கள் இருக்கார்கள் இல்லையா, இவர்களுடைய உக்திகள், பேச்சுக்கள் இதெல்லாம் ரொம்ப புஷ்டியாக இருக்குது. அந்த உக்திகள் பல வகைப்படும். முதல்ல சத் உக்தி, சதுக்தி அப்படின்னு சொல்லுவோம். சத் உக்தி அப்படின்னா நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தை பேசுறதுங்கிறதே வாக்கினால் பண்ணுற ஒரு தபசு. வாயால் நல்ல வார்த்தை, இன்றைக்கி சொல்கிறா இல்லையா, குட் வைப்பு வேணும் அப்படிங்கிறா இல்லையா, நல்ல வைப்ரேஷன் வேணும்னா நல்ல வார்த்தைகளையே பேசணும். முன்னாடி இந்த அத்தை பாட்டி கதையில் வரும், ஆற்றுல பாட்டி அத்தை எல்லாம் வயசானவா இருந்தான்னா சொல்லுவா, சாயந்தர நேரம் விளக்கேற்றுற நேரத்தில் ஏதாவது அபசுகுணமாக சொல்லிடாத, ததாஸ்து தேவதைகள்னு மேலே தேவர்கள்லாம் சஞ்சரிப்பா, ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிடுவா, அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். ததாஸ்துன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா அதுவே நடந்துடும். அதனால குறைஞ்சபட்சம் விளக்கேற்றுற நேரத்துலையாவது நல்ல வார்த்தையை பேசு அப்படின்னு பழக்குவான் நம்மளை. இதற்கு சத்துக்தி அப்படின்னு பெயர். நல்ல வார்த்தை. நல்ல வார்த்தைக்கு ஒரு முக்கியமான உதாரணம். பொதுவாக எப்போ நமக்கு நல்ல வார்த்தை தேவை, பொதுவாகவே நல்ல வார்த்தை பேசணும் அப்படின்னா கூட ஏதோ மனசில் ஒரு தாபம், ஒரு கலக்கம் இருக்குது. அப்போ பார்த்து யாராவது ஒரு நல்ல வார்த்தை சொன்னான்னா, அப்பாடா ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன், ஒரு நல்ல வார்த்தை சொன்னேலே சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அது மாதிரி ஒரு நல்ல வார்த்தை யாருக்கு கிடைச்சதுன்னா நம்ம பெருமாளுக்கே கிடைச்சது. பிராட்டியை பிரிஞ்சு 10 மாதம் என்ன ஆனாலோ தெரியல, எங்கே போனாலோ தெரியல, என்ன ஸ்திதியில் இருக்காலோ தெரியல அப்படின்னு கலங்கின்னு இருக்கார் பெருமாள். ஸ்ரீராமபிரான் தவிச்சுன்னு இருக்கார். அப்படியே நிலாவை பார்த்தாலும் 2 பேரும் சந்திரே திருஷ்டி சமாகமஹா அப்படின்னு ஒன்றா பார்த்துக்கிறோம் நிலாவைன்னு நினச்சிக்கிறார். கடல் கரையில் படுத்துண்டு, தர்பசயனத்தில் படுத்துண்டு பிராட்டி மேலே பட்ட அந்த காற்று என் மேலே படாதான்னு நினைக்கிறார். இப்படியெல்லாம் மனசில் ஒரு தாபத்தோட கேதத்தோடு இருக்கார் பெருமாள். அந்த சந்தர்ப்பத்தில் ஆஞ்சநேய சுவாமி போய் பிராட்டியை சேவிச்சுட்டு வந்து, கண்டேன் சீதையை, திருஷ்டா சீதா அப்படின்னு ஒரு நல்ல வார்த்தை சொன்னாரோ பெருமாளுக்கு அப்படியே புலகாங்கிதம் ஆயிடுறது, பூரிச்சு போயிடுறது திருமேனி. அப்படியே அவருக்கு ஒரு ஆலிங்கனத்தை கொடுத்தார். நகுர்மி சதுருஷம் பிரியம், நீங்கள் பண்ணின இந்த உபகாரத்துக்கு என்னால் ஒரு பதில் உபகாரம் பண்ண முடியாது. அப்படி ஒரு நல்ல வார்த்தையை வந்து சொன்னேலே, தவிச்சுன்னு இருந்தோம். நான் மட்டுமா, லக்ஷ்மண சுவாமி, சுக்ரீவன், இந்த வானர சேனைகள் அவ்வளோ பேரும் தவிச்சுன்னு இருந்தா பிராட்டியினுடைய நிலை என்னன்னு. அப்போது எப்போ ஆஞ்சநேய சுவாமி வந்து பிராட்டியை பார்த்துட்டு பெருமாள் இடத்துல வந்து கண்டேன் சீதையைன்னு ஒரு வார்த்தை சொன்னாரோ, அந்த நல்ல வார்த்தையை கேட்ட விட்டு தான் மேற்கொண்டு பெருமாள் ஆக வேண்டிய காரியங்களை பார்க்கிறார். இதே போல் ஒரு சத்துக்தி நம்ம நம்பிகளுடைய சரித்திரத்திலையும் இருக்குது. என்னன்னா, நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ குரு பரம்பரையில்
நாதமுனிகளிடத்திலிருந்து தொடங்கி பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம் பூஜையில் வந்துட்டே இருக்கு திருவாராதனத்தில். நாதமுனிகளுக்கு சுவாமி நம்மாழ்வாரே பிரசாதிக்கிறார். பவிஷ்யதாச்சாரியர் அப்படின்னு ஒருத்தர் வரப்போகிறார். பவிஷ்யத் காலம்னாலே எதிர்காலத்தில் ஒருத்தர் வரப்போகிறார். அவர் எப்படி இருப்பார்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அங்க லட்சணங்களை பார்த்து கொள்ளும். இந்த சிற்பம், இந்த திருமேனியில் இருக்கிறது போல ஒருத்தர் வரப்போகிறார் அப்படின்னு இவர் பிரசாதிச்சுட்டார் சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு. நாதமுனிகள் தம்முடைய திருவாராதனத்தில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கார். தான் காலத்தில் வருவார்னு பார்க்குறார், வரல. அப்புறம் அந்த விக்கிரகம் அப்படியே குரு பரம்பரையாக உய்யக்கொண்டாருக்கு போகிறது. ஔரச பரம்பரையில் போகாமல் ஞான பரம்பரையில் போயின்னு இருக்கு. குரு பரம்பரையாக அது உய்யக்கொண்டார் இடத்துல போய் அவரும் திருவாராதனம் பண்ணின்னு இருக்கார். உய்யக்கொண்டார் இடத்துலேருந்து மணக்கால் நம்பிக்கை போகிறது, அவர் திருவாராதனத்தில் வச்சுன்னு இருக்கார். இவர்கள்லாம் தங்கள் காலத்தில் இப்படி யாராவது இருக்காளான்னு தேடி தேடி பார்க்குறான். யாரை பார்த்தாலும் இந்த திருமேனி ஜாடை இருக்கா, இந்த விக்கிரகம் மாதிரி அவர் இருக்காரா அப்படின்னு பார்க்குறான். பரீட்சித்து மாதிரி இவரெல்லாம் ஒரு சம்பிரதாய பரீட்சித்து கர்ப்பத்திலேயே கண்ணனை பார்த்துட்டதுனால யாரை பார்த்தாலும் கண்ணனாட்டம் இருக்கானான்னு பார்த்துட்டு இருந்தார். அது மாதிரி இவெல்லாம் சம்பிரதாய பரீட்சித்து யாரை பார்த்தாலும் எம்பெருமானாரோட அழகு இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கா. இவா காலத்துலலாம் அவர் வரலை. இப்படியே இது வரிசையாக வந்து ஆளவந்தாருடைய திருக்கரங்கள்லையும் வந்தது. ஆளவந்தார் தன்னுடைய திருவாராதனத்தில் வச்சு இந்த பவிஷ்யதாச்சாரியரை பூஜை பண்ணின்னு இருக்கார். அவருக்கு ஒரு உள்ளுணர்வு சொல்கிறது, நம்ம காலத்தில் இவரை நாம் பார்த்துருவோம் அப்படின்னு தோன்றது. அப்போ ஏற்பட்ட யதிசிரேஷ்டர்களுக்கெல்லாம் தோணும், ஒரு இன்ட்யூஷன்னு சொல்லுவோம் இல்லையா, அது மனசில் படும். அதுபோல் அவருக்கு படுறது, நம்ம காலத்தில் இவர் நிச்சயம் வருவார் அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கார். எப்படி பெருமாள் பிராட்டியை தேடி 4 திக்குலையும் வானர சேனைகளை அனுப்பிச்சாரோ அதுபோல் நம்முடைய ஆளவந்தார் யாமுனாச்சாரியர் 4 திக்குலையும் தன்னுடைய சிஷ்யர்களை அனுப்புகிறார். இந்த விக்கிரகத்தை தினமும் சேவிக்கிறேன் இல்லையா, தீர்த்தம் சடாரி வாங்கிறீங்க இல்லையா, இதே மாதிரி மூக்கும் முருவலும் வாக்கும் நயனமும் இருக்கிற யாராவது கண்ணில் பட்டா வந்து சொல்லுங்கோ அப்படின்னு 4 அனுப்புகிறார். அவளாமும் தேடிட்டு போகிறா. இந்த பக்கம் தொண்டை மண்டலத்து பக்கம் வந்த சிஷ்யா மட்டும் திருப்பி ஸ்ரீரங்கத்துக்கு ஊருக்கு போய் மடத்துக்கு போய் சுவாமியை சேவிச்சுட்டு இதே மாதிரி அழகு இருக்கிற ஒருத்தரை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டான். அப்படியா, நான் நேரம் வந்து பார்க்கணும் அப்படின்னு இவர் உடனே கிளம்புறார். தள்ளாத வயசு அவருக்கும். அப்போ திருமேனி ரொம்ப தளர்ந்து இருந்தது, நோவு சாத்திண்டு வேற இருந்தார். அந்த காலகட்டத்திலையும் இந்த திருவாராதனத்தில் நாம் பரம்பரையாக ஞான பரம்பரையில் பூஜை பண்ணிட்டு இருக்கிறவர் இப்போ 7 இருக்காருன்னா நேரம் போகணுமே, அதனால கிளம்பி போகிறார். போனால் இங்கே காஞ்சிபுரத்துக்கு வந்தாச்சு. வந்து காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பிகள் ஆளவந்தாருக்கு நேர் சிஷ்யர். ஆளவந்தாரிடத்தில் பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுன்றவர் திருக்கச்சி நம்பிகள். ஆளவந்தார் தாசிய நாமமாக பேரருளாள தாசர் அப்படின்னு பெயர் சூட்டினார்னு வரலாறு. அப்பேற்பட்ட ஒரு பரம பக்தர். இங்கே திருக்கச்சி நம்பிகள் தன்னுடைய ஆச்சாரியன் இருக்காரு, அதுவும் ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்திருக்காரு. இன்னைக்கு மாதிரியா ஒரே நாளில் வந்துடலாங்கிறதுக்கு அன்னைக்கு தேதிக்கு ரொம்ப ஷமயாத்திரை அதெல்லாம் கூட. அப்போது இவெல்லாம் வந்திருக்காளேன்னு இங்கே வந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவாலெல்லாம் உபச்சாரம் பண்ணி ஆச்சாரியன் தங்கறதுக்கு திருமாளிகை பிரசாதப்படுறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு அப்போது சொல்கிறார், சிஷ்யாலாம் சொல்கிறா, திருக்கச்சி நம்பிகளுக்கு அவரை நன்னா தெரியும். இந்த நம்ம ஆற்றுல நம்ம திருவாராதனத்தில் ஒரு திருமேனி இருக்காரே பவிஷ்யதாச்சாரியர், அவரை திருக்கச்சி நம்பிகளுக்கு நன்னா தெரியும் அப்படின்னு காதில் வந்து கிசுன்னு சொல்லிடுறான். திருக்கச்சி நம்பிகள் ஆச்சாரியன் இடத்துல தெரிவிச்சுக்கிறார். அவர் சாஸ்திர பாட்டம் வாசிச்சுன்னு இருக்கார். இங்கே நமக்கு தெரிஞ்ச பையன்தான் ராமானுஜன்னு சாஸ்திர பாட்டம் வாசிச்சுன்னு இருக்கார். அவர் நாளைக்கு காத்தால திருப்புட்குழியிலேருந்து அவெல்லாம் கிளம்பி விஸ்வரூபத்துக்கு தேவபெருமாளை சேவிக்க வருவா. எல்லாம் அந்த வித்யாகுரு பின்னாடி வரிசையாக வருவா, பாடசாலை பசங்கள்லாம். அப்போ பார்த்துடலாம் அவரை, அப்போ பார்க்கலான்னு இவரை காத்திருக்க வச்சு மறுநாள் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் கரியமாணிக்க பெருமாள் சன்னதி கிட்ட காத்துன்னு இருக்கா இவா. அப்போது வரார் திருக்கச்சி நம்பிகள், காட்டுறார். பஷ்யேமம் யாமுனாச்சாரிய லக்ஷ்மணாரியம் சுச்சிஸ்மிதம் ஆயாந்தம் விப்ரமத்யேது ஸ்வஹஸ்தேன சுஷோபினா சக்யுர் விப்ரஸ்ய பாலஸ்ய ஹஸ்தம் சம்கிருஹ்ய ச ஆதராத் தீர்க்கபாஹும் விசாலாக்ஷம் நிம்னநாபிம் தனூதரம் கம்புகண்டம் ஸ்னிக்தகேஷம் பூர்ணச்சந்திர நிபாணனம் விசாலவக்ஷம் பிம்போஷ்டம் உன்னதாம்சம் ஜனப்பிரியம் சம்யக் சமவிபக்தாங்கம் ஸ்னிக்தவர்ணம் சுலக்ஷணம் தம் அவேகி அதிஸ்ரேஷ்ட ராமானுஜமகல்மஷம். திருக்கச்சி நம்பிகள்
நம்முடைய ஆளவந்தார் யாமுனாச்சாரியருக்கு ராமானுஜனை காட்டுறார். அப்படியே வயத்துல பாலை வாத்தா மாதிரி இருக்கு. அவருடைய திருமேனியை வர்ணனை பண்ணி காட்டுறார். அங்க பாருங்கோ, அந்த யாதவ பிரகாசர் பின்னாடி சிஷ்ய கணங்களுக்கு நடுவுல அப்படி வந்துன்னு இருக்காரு. அவரை பாருங்கோ பாருங்கோ, பஷ்யேமம் யாமுனாச்சாரியர் லக்ஷ்மணாரியம் சுச்சிஸ்மிதம். அவருக்கு இளையாழ்வார் அப்படின்னு பெயர். அப்பேற்பட்டவர் வந்துன்னு இருக்கார். அந்த தன்னுடைய சகாக்களுடைய தோல்ல கையை போட்டுண்டு அவ கையை பிடிச்சுண்டு தீர்க்க பாகுவா இருக்கார், தாமரை கண்களோட இருக்கார், நல்ல உயர்ந்த நாபி, நல்ல அழகான திருமேனி, நல்ல அங்க லட்சணங்களோட கம்பு கண்டம், அழகான கழுத்து உள்ளவரா இருக்கார். சுருட்டையான கேசம், பூர்ணச்சந்திரன் மாதிரி வராரே, இவர் தான் இளையாழ்வார். நீங்க தேடின்னு இருக்கீங்களே அந்த பவிஷ்யத் ஆச்சாரியர் இவர் தான் அப்படின்னு இவர் எடுத்து காட்டுறார். எப்படி இருக்கும், நல்ல வார்த்தை, சத்துக்தி. அப்பாடா, பரம்பரையா தேடின்னு இருந்தோம், ஒரு நல்ல வார்த்தை சொன்னேலேப்பா திருக்கச்சி நம்பி, நல்ல காஞ்சி பூர்ணா, நல்ல வார்த்தை சொன்னீங்க, சதுக்தி அப்படின்னு கிடைச்சது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, நாதமுனிகளுக்கு நம்மாழ்வார் பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகத்தை தான் தந்தார். தாத்தாவுக்கு ஆழ்வார் விக்கிரகத்தை தரார், பேரனுக்கு நம்பிகள் அவதாரத்தையே காமிச்சிட்டார். இது ஒரு அழகு இவர் சரித்திரத்தில். பேரன் யாரு? யாமுனாச்சாரியர். இந்த ஆளவந்தார் அவருடைய பேரன், நாதமுனிகளுடைய பேரனுக்கு திருக்கச்சி நம்பிகள் அவதாரத்தையே காமிச்சிட்டார். ஏன்னா இவர் அர்ச்சையிலேயே அவதாரம் மாதிரி பேசக்கூடியவர், அவதாரத்தை காட்ட மாட்டாரா என்ன? அதனால அப்படி ஒரு நல்ல வார்த்தை, சத்துக்தி சொன்னேலே. எப்படி பெருமாள் கண்டேன் சீதையைன்னு ஒன்னே அவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ, பூரிச்சு போனாரோ, அதே போல இங்கே ஆளவந்தார் நாம் பரம்பரையாக தேடின்னு இருக்கோம். ஸ்ரீரங்கம் அப்போ கொஞ்சம் சில படையெடுப்புகள்லாம் நேர்ந்துன்னு இருக்கு. ஸ்ரீரங்கத்தில் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ஸ்ரீரங்கம் எப்போவுமே ஏதாவது ஒரு ஆபத்து நேர்ந்துடும். ஏன்னா பள்ளி கொள்ளும் இடமாச்சே, படுக்கை அறை, தூங்கிட்டு தானே இருக்கார். தூங்குற பெருமாள் என்ன வேணால் பண்ணலான்னு யாராவது ஏதாவது அசக்கியமாக பண்ணிடுவா. அதனால இங்கே ஒரு யதி இருந்துகிட்டே இருக்கணும், யதிகள் இருந்து கண்காணிச்சுட்டே இருக்கணும் ஸ்ரீரங்கத்தில் அப்படின்னு நினைச்சார். அடுத்தது நம்ம பீட்டத்துக்கு இவர் தான் ஏளனம். ஆனால் இப்போ இவர் சாஸ்திர பாடம் படிச்சுன்னு இருக்கார். இவரை இப்போ போய் நம்ம இழுத்துன்னு வரக்கூடாது, அவரே வரணும். அந்த பூவை வந்து தடியால் அடித்து மலர வைக்க முடியாது, அது தானே மலரும் ஒரு நாள். அன்னைக்கு வரட்டும், தேவப்பெருமாள்கிட்ட விண்ணப்பிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு எம்பெருமானாருக்காக தேவப்பெருமாள் இடத்துல ஒரு சரணாகதி பண்ணிண்டார். அப்படி பண்ணிண்டு திருக்கச்சி நம்பிகள் இடத்துல பரம பிரீத்தி அடைஞ்சாராம் ஆளவந்தார். ஏன்னா நல்ல வார்த்தை சொன்னார். இவர் தான் நாதமுனிகளுக்கு கிடைக்கல, நேராக பார்க்க கிடைக்கல அவதாரத்தை, உய்யகொண்டாருக்கு கிடைக்கல, மணக்கால் நம்பிக்கை கிடைக்கல, இவருக்கு தானே கிடைச்சிது. அதுவும் அந்த நல்ல வார்த்தையை சொன்னவர், சதுக்தியை சொன்னவர் யாருன்னா நம்முடைய திருக்கச்சி நம்பிகள். அதனால இது சதுக்தி. உக்தியில முதல் உக்தி இது. ரெண்டாவது ரசோக்தி அப்படின்னு ஒரு உக்தி இருக்கு. நிறைய கேட்டிருப்போம் இதை நம்ம வியாக்கியானங்கள்ல. ரசோக்தின்னு சொல்லுவான். ரசோக்தி அப்படின்னா பொதுவாக சுவையான பேச்சுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை ரொம்ப ரசிச்சு சொல்றது ரசோக்தி அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, ஒரு ஆறுதல் சொல்றது, ஆறுதல் மொழி, கன்வின்சிங் டாக் அப்படின்னு சொல்லலாம். ஆறுதலாக ஒரு வார்த்தை சொல்றது, அதுவும் ரசோக்தி தான். இப்போ பெரியவாச்சான் பிள்ளையின் இடத்துல சிஷ்யர்கள்லாம் ஒரு தரம் கேட்டா, சாட்சாத் ராமபிரானே பிதரம் ரோச்சயாமாசன்னு ஒரு தசரத சக்கரவர்த்தி அவருடைய திருவயிற்றில் பிள்ளையாக தோன்றினாரே, கோசலை தன் மணிவயிறு வாய்த்தவனே அப்படின்னு பாடும்படியாக ஒரு அம்மா வயிற்றுல பிறந்து தானே வந்தார் பெருமாளே. பிரம்மமே அப்படி தானே வந்தது. ஆனால் தாயார் சீதா பிராட்டி ஏன் அயோனிஜையாக பிறந்தா அப்படின்னு சிஷ்யாலாம் ஒரு தரம் கேட்டுட்டான். உடனே பெரியவாச்சான் பிள்ளை சொன்ன ரொம்ப அருமையாக ஒரு பதில் அதுக்கு சொல்கிறார். அது தாயார் ரொம்ப மென்மையானவள், அவளுடைய மென்மைக்கு கர்ப்பசிரமம் தாங்காது. கர்ப்பத்தில் நிறைய அந்த அம்மா சாப்பிட்ற காரசாரமான சாப்பாடு, வயத்து சூடு, இதெல்லாம் அந்த திருமேனியை உள்ளேயே பட்டு போக வச்சிருமா. அப்படி பூ மாதிரி மெல்லியலாள்னு பேர் சீதைக்கே, பூ மாதிரி இருக்கக்கூடிய திருமேனி. அதனால கர்ப்பசிரமங்களை கூட அந்த தேவி தாங்க மாட்டாள் அப்படின்னு மண்ணில் பிறக்க வச்சாராம் பெருமாள். அயோனிஜையாக பிறக்கிறதுக்கு அப்பயே பிடிச்சி கருணை, மூலஸ்தானத்துலேருந்து கருணையை காட்டின்னு வர்றவர். அதனால அயோனிஜையாக பிறக்க வைக்கிறதுக்கு இதான் காரணம் அப்படின்னு அது கூட பெருமாள் சங்கல்பம். அதில் கூட பாரதந்திரியம் பிராட்டிக்கு, அதில் கூட பாரதந்திரியம். ஏன்னா பெருமாள் சங்கல்பம் அப்படி. அதனால ஜனகருடைய யாக பூமியில் அப்படி தோன்றினாள் அப்படின்னு இவர் பதில் சொன்னார். இது ஒரு ரசோக்தி. ரசோக்திங்கிறது சுவையாக சொல்கிறது, ஒரு விஷயத்தை ரசித்து அனுபவித்து சொல்கிறது ரசோக்தி. அதே போல் ஏதோ ஒரு குழப்பமாக இருக்குது, ஏதோ ஒரு தடுமாற்றம், குழப்பம், அதற்கு பதில் சொல்கிறதும் ரசோக்தி தான்.
நஞ்சியருடைய காலம். நஞ்சியருங்கிறவர் ஒரு வைணவ உரையாசிரியர், வைணவ குரு பரம்பரையில் வந்த ஒரு மகாச்சாரியர். இந்த நஞ்சியருக்கு பல சிஷ்யர்கள் இருந்தார்கள். அவர்களில் சுந்தரபாண்டிய தேவர் அப்படின்னு ஒரு ராஜா அரசன். அந்த அரசனும் நஞ்சியரை ஆசிரியிச்சு இருந்தான். அப்பப்போ ராஜ காரியங்களுக்கு போக எப்போ நேரம் கிடைக்கிறதோ ஸ்ரீரங்கத்துக்கு வந்து நஞ்சியரை சேவிப்பான். நஞ்சியர்கிட்ட அர்த்தங்களை எல்லாம் கேட்பான். அன்னைக்கு தேதிக்கு அவன் வந்த போது நஞ்சியர் திருமாளிகையில் ராமாயண காலக்ஷேபம் நடந்துட்டு இருந்தது. ராமாயண அர்த்தங்களை எல்லாம் எடுத்து அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ ஒரு இடம் வந்தது, விபீஷணரை பற்றி சொல்லக்கூடிய ஒரு இடம். உடனே இந்த சுந்தரபாண்டிய தேவருக்கு ஒரு சந்தேகம். அபயப்பிரதான சாரம் சாதிச்சுட்டு இருந்தாரோ என்னமோ, அபயப்பிரதான கட்டம் அதை சொல்லிட்டு இருக்க. அப்போ ஒரு சந்தேகம் வந்தது. என்ன இருந்தாலும் ஒரு போர்க்காலத்தில், ஒரு போர் இப்போ ஆக போகிறது, போர்க்காலத்தில் போய் அண்ணனை விட்டுட்டு இந்த விபீஷணன் எதிர்கட்சியில் போய் சேர்ந்துட்டானே, என்ன இருந்தாலும் துரோகி தானே இவன். பட்டிமன்ற தலைப்பு அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டா இவெல்லாம். இன்னைக்கு தான் இல்லை, அன்னையை பிடிச்சி இந்த பட்டிமன்ற தலைப்பு தம்பிகளில் யார் சிறந்தவர் அப்படின்னு எடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கான். எதிர்கட்சியில் ஒரு ஆபத்து காலத்துலேயே போய் சேர்ந்துக்கிறது. அண்ணனுக்கும் எதிராளிக்கும் யுத்தமாக போகிறது ராமருக்கும். இப்போ பார்த்து எதிராளிகிட்ட போய் சேர்ந்துண்டா என்ன இவன் துரோகி இல்லையா? சொந்த அண்ணனுக்கே உண்மையா இல்லாதவன் எதிராளிக்கா உண்மையா இருப்பான் அப்படின்னு சில கேள்விகளை எல்லாம் இவர் கேட்டுட்டார். உடனே நஞ்சியர் இவன் மனசில் இது ஒரு குழப்பம் வந்துருது. நம்ம ரசோக்தி சொல்லலாம், ரசோக்தி தான். மனசில் ஒரு குழப்பம் வந்துருது. கன்வின்சிங்காக ஒரு பதிலை சொல்லணும். அதெல்லாம் அப்படிதான், பெருமாள்னா அப்படிதான், பக்தன்னா அப்படிதான் முரட்டுத்தனமாக சொல்லக்கூடாது. கன்வின்சிங்காக இருக்கணும் அந்த பதில், நம்ம மனசுக்கு ஏற்கும்படி இருக்கணும். அப்போ இவர் ஒரு உக்தி சொல்கிறார். என்னன்னா, அப்பனுக்கும் அண்ணனுக்கும் ஒரு வீட்டில் சண்டை வந்துடுது. அப்போ தம்பியாக இருக்கிறவன் என்ன பண்ணணும்? அப்பாவோட சேர்ந்துட்டு அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணணுமே ஒழிய அண்ணனோட சேர்ந்து நின்றுட்டு அப்பனை எதிர்க்கக்கூடாது. அந்த காரியத்தை தான் விபீஷணர் பண்ணார். இங்கே அண்ணன் யாருன்னா ராவணன். ராவணன் விபீஷணனுக்கு அண்ணன். அண்ணனுக்கும் அப்பன் யாருன்னா பெருமாள் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா சர்வேஷாமேவ லோகானாம் மாதா பிதாச்ச மாதவகா அப்படின்னு இருக்கிறதுனால அப்பன் யாரு அப்படின்னா பெருமாள் தான். ஸ்ரீ ராமபிரான் தான் அப்பன், என்னை ஆளுடைய அப்பன் அப்படின்னு எத்தனை அப்பனை சொல்றார் ஆழ்வார். ஒப்பிலியப்பன், குருவாயூரப்பன், திருக்குறளப்பன், என்னை ஆளுடைய அப்பன், ஏழு மலையப்பன், எவ்வளோ அப்பன்களை சொல்றார். பெருமாள் தான் அப்பன். அப்பேற்பட்ட அந்த அப்பனுக்கும் தான் அண்ணனுக்கும் சண்டை வந்துருது அப்படின்னா அண்ணனோட சேர்ந்து நின்றுட்டு அப்பனுக்கு எதிரம்பு கோக்கக்கூடாது. அப்பாவோட போய் நின்றுட்டு அண்ணனுக்கு அட்வைஸ் பண்ணணும், அறிவுரை சொல்லணும். அதைத்தான் விபீஷணர் பண்ணினார். விபீஷணர் பண்ணினது சர்வதா சரி அப்படின்னார். அவனுக்கே சம்மதமாக இருந்தது. வாஸ்தவம் தானே இவர் சொல்கிறது. பெருமாள்ங்கிறவர் வெறும் போரில் எதிரி மட்டும் இல்லையே, அதுக்கு மேலே ஒரு ஸ்தானம் அவருக்கு இருக்கே. சாதாரண ஒரு மனுஷன் மட்டும் இல்லையே, அவர் தெய்வ பிறவியாச்சே. இவர் சொல்கிறது நியாயம்தானே அப்படின்னு அந்த ராஜா கன்வின்ஸ் ஆகிட்டான் அதில். ஏன்னா அவன் ராஜ தர்மத்தால் யோசித்து பார்க்குறான், இவர் வைஷ்ணவ தர்மத்தால் அதுக்கு பதில் சொல்லிட்டார். அப்போது இது ஒரு ரசோக்தி. சுவையாக ஒரு வார்த்தையை சொல்கிறது, அந்த வார்த்தை கன்வின்சிங்காக இருக்கணும். அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு முரட்டுத்தனமாக நம்ம வம்படியாக திணிக்கக்கூடாது. கன்வின்சிங்காக ஒரு வார்த்தையை சொல்கிறது, இதற்கு ரசோக்தின்னு பெயர். இப்படி ஒரு சுவையான சம்பாஷணம் நஞ்சியருடைய சரித்திரத்தில் நடந்தது. சரி, நம்பிகளுடைய சரித்திரத்திலையும் இப்படி ஒரு ரசோக்தி உண்டு. என்னாச்சு? வேத வாக்கியங்களுக்கெல்லாம் இந்த யாதவ பிரகாஷர் அபார்த்தம் சொல்லிகிட்டே இருக்கார். ராமானுஜர் இதற்கு இப்படி ஒரு பொருள் இருக்கே, இப்படி ஒரு பொருள் சொல்லலாமே அப்படின்னு ஒரு வார்த்தையும் இவர் ஏடாகூடமாக சொல்ல எம்பெருமானார் அதெல்லாம் திருத்துறார், அதை மாத்துறார். இல்லை இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு இப்படி ஒரு இன்டர்பிரட்டேஷனாக இதை எடுத்துக்கலாம். அப்படியும் எடுத்துக்கல. யாதவ பிரகாசருக்கு கோபம் வருது. நியாயமாக ஒரு நல்ல ஆசிரியருங்கிறவர் எப்படி இருக்கணும்? நம்மக்கிட்ட படிக்கிற மாணவன் அவன் நமக்கு மேலே வார்த்தை சொன்னான், அடாடா இப்படி ஒரு அறிவு கொழுந்து எனக்கு சிஷ்யனாக கிடச்சிருக்கானேன்னு சந்தோஷம்தான் படணும். ஆனால் பொறாமைங்கிறது எதையுமே ரசிக்க விடாது. பொறாமைன்னு ஒன்று உள்ளத்தில் உட்கார்ந்துருத்துன்னா எதை பார்த்தாலும் எரிச்சலும் கோபமும் தான் வரும், எதுவுமே ரசிக்காது. அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவையை காட்டிவிடும். பொறாமைக்கு வள்ளுவ பெருந்தகை என்ன பேர் சொல்கிறாருன்னா மூதேவின்னு சொல்கிறார். யாருக்கிட்ட பொறாமை இருக்கோ அவனை மகாலட்சுமி, இந்த புஷ்பவல்லி தாயார் இருக்கா இல்லையா, இந்த தாயார் மூதேவிக்கு காமிச்சு கொடுத்துட்டு தான் விலகிடுவா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் வள்ளுவர். அப்போ என்னென்னா பொறாமைங்கிறது நாமளே சொந்த செலவில் வச்சுக்கிற சூன்யம். அதனால பொறாமை படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையெல்லாம். இப்போது
இவர் யாதவ பிரகாசருக்கு எரிச்சலாக இருக்குது, பொறாமையாக வருது. இவர் மேலே ஒரு அர்த்தம் சொல்கிறார் எம்பெருமானார்னா அதுக்கு மேலே இவர் பாண்டித்யத்தை காட்டலாமே. யாதவ பிரகாசருக்கு அதில் உடன்பாடு இல்லைன்னா அதற்கு மேலே தாம் பாண்டித்யத்தால் ஒரு அர்த்தம் சொல்லலாம். அப்படி சொல்லலை, இவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறார். எப்போவுமே விஷயம் பத்தலைங்கிறவா அப்படிதான் வியக்தி தூஷணம் பண்ண ஆரம்பிச்சிருவா. உடனே விஷயம் இருக்கிறவா மேலே மேலே ஒரு விஷயத்த சொல்லுவா, விஷயம் அவ்வளவா போரலைங்கிறவா என்ன நீ ஏடாவிடமாக பேசுகிற, திமிரு உனக்கு படித்த திமிரா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவா எதிராளியை பிடிச்சு. அதைத்தான் இவர் பண்ணுறார். இப்படி இவர் இடத்துல போய் மாட்டின்ட்டோமே, புலிவால் பிடிச்ச கதை மாதிரி ஆயிடுத்து. எம்பெருமானார் அப்படியே வருத்தப்படுறார். இவர் நல்ல ஆசிரியராக இருப்பார்னு பார்த்தோம். பண்டிதர்கள் எல்லாமே ரொம்ப மெச்சூர்டாக இருப்பா, ரொம்ப ஒரு உயர்ந்த மனோபாவத்தோடு இருப்பா. ஞானிகள் பண்டிதர்கள் இவெல்லாம் எப்படின்னா வேதம் ஒரு விஷயம் சொல்கிறது, பால்யேன திஷ்டா சேத் அப்படின்னு. ஞானிகள் பண்டிதர்கள் இவாளெல்லாம் குழந்தையாட்டம் இருப்பா, இன்னசென்ட்டாக இருப்பா, பதிலுக்கு பதில் திட்டமாட்டா. இன்னைக்கு நம்பிகளுடைய திருமுக மண்டலமே அப்படிதான் இருக்குது, குழந்தை மாதிரி இருக்குது அந்த திருமுக மண்டலம். ஏன்னா வேதம் சொல்கிறது ஞானிகள்லாம் குழந்தையாட்டம் இருப்பான்னு சொல்கிறது, வேத வாக்கியம் அப்படி மூர்த்திகரிச்ச மாதிரி இருக்குது நம்பிகளுடைய திருமுக மண்டல சேவை. அதுபோல் இருக்கார் அவர். அப்படி யாதவ பிரகாசர் பண்டிதராகவும் நடந்துக்கல, நல்ல ஆசிரியராகவும் நடந்துக்கல, ரொம்ப ஏடாகூடம் பண்ணிட்டு இருக்கார். இவருக்கு ரொம்ப மனசு சோர்வாயிடுது. என்னது நம்ம சொல்லலாமா கூடாதா, அபார்த்தம் சொல்லும்போது கம்னு கேட்டுட்டு சும்மாவும் இருக்க முடியல, சொன்னாலும் இவர் கோச்சுக்கிறார், திட்டுறார், வெய்யறார், என்ன பண்ணுறதுன்னு புரியல. இவரை விட்டுட்டு வந்துடலான்னாலும் வர முடியாதபடிக்கு பாடம் நடந்துட்டுருக்கு, சாஸ்திர பாடம் பாதையில் அவெல்லாம் அப்படி டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டான், நடந்துட்டுருக்கு, என்ன செய்யறதுனே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இவர் கங்கா யாத்திரை அப்படின்னு ஒரு திட்டத்தை போட்டு இவரை கூட்டின்னு போய் தீர்த்து கட்டணும்னு பார்க்குறார். அப்புறம் எம்பார் கோவிந்தருடைய ஒரு தோது, அவருடைய ஒரு உக்தி, அவருடைய ஒரு சதுக்தி, அங்கே அவருடைய சதுக்தியினால தப்பிச்சு இவர் வந்துடுறார். வரும்போது வேடுவ தம்பதிகளாக வரத தம்பதிகளை இவரை ஊருக்கு அழைச்சின்னு வந்துடுறா. ஊருக்கு அழைச்சின்னு வந்துட்டா கூட எம்பெருமானாருக்கு தோன்றது, நம்மோட பேசிண்டு ஓவர் நைட்டு நடந்து வந்தவா சாட்சாத் திவ்ய தம்பதியாக தான் இருப்பாளோ, இல்லைன்னா விந்தியமலை எங்கே இருக்குது, இங்கே இருக்கிற காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, அங்கேருந்து எப்படி ஓவர் நைட்டில் நம்மளை கூட்டின்னு வர முடியும். நார்த் யாத்திரை விந்தியமலை, கங்கைங்கிறது எங்கே இருக்குது, கங்கையிலேருந்து பாலாத்துக்கு ஒரே ராத்திரியில் எப்படி வர முடியும், நடந்து வந்திருக்கோம். அதுவும் சென்னையிலேருந்து இங்கே வரத்துக்கே தாவு தீர்ந்துருது, கங்கையிலேருந்து ஒரே ராத்திரியில் வரணும்னா தேசத்தை எவனால் சுருக்க முடியும்? அப்படி யார் இந்த சமர்த்தன் அப்படின்னு அவருக்கு மனசுக்குள்ள தோன்றது. சில தெய்வ பிறவிகளுக்கெல்லாம் எப்படின்னா அவளை சுற்றி அதிமானுஷமாக ஏதாவது நடந்துகிட்டே இருக்கும். அவளுக்கு தோணும், யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாது, யார்கிட்டையாவது கேட்டால் ஏதாவது ஏறுமாறாக பதில் சொல்லிடுவா, வருத்தப்படுற மாதிரி பதில் சொல்லிடுவா. அதனால இந்த மாதிரி சந்தேகங்களை கேட்கறதே அதிகாரியாக பார்த்து தான் கேட்கணும். தெய்வானுபவங்கள்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கறதே நல்ல அதிகாரியாக பார்த்து தான் கேட்கணும். இவருக்கு காஞ்சிபுரத்தில் திருக்கச்சி நம்பிகளுடைய சத் சங்கம் கிடச்சிது. திருக்கச்சி நம்பிகள் இடத்துல போய் விண்ணப்பிச்சுட்டார். இது போல் ஒரு சம்பவம் நடந்தது. அப்போ கூட அவர் யாதவ பிரகாசரை தப்பு சொல்லலை, திட்டலை, விட்டு கொடுக்கல. என்ன இருந்தாலும் வித்யா ஆசிரியராச்சே அவர், விட்டு கொடுக்காம நான் கோஷ்டியாக போயின்னு இருந்தோம், நான் பாதை மாறிட்டேன், நடுக்காட்டில் சிக்கின்ட்டேன், அப்படியே கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி எனக்கு திவ்ய தம்பதி ஒரு வேடுவ தம்பதி வந்தா, தெய்வமாட்டம் என்னை காப்பாற்றி இங்கே கூட்டின்னு வந்துட்டா. அந்த அம்மா தாகமாக இருக்குது, நடந்து வந்த களைப்பு, தீர்த்தம் வேணும்னு கேட்டா, கொண்டு வந்து கொடுத்தேன். ரெண்டாம் தரம் கொண்டுட்டு வரத்துக்குள்ளே அவள் மறைஞ்சு போயிட்டா. தாகத்துக்கு தீர்த்தம் கேட்டவாளுக்கு கூட என்னால் தாக சாந்தி பண்ண முடியலையே அப்படின்னு தாபமாக இருக்குது. எனக்கு மேற்கொண்டு படிக்கிறதா அந்த பாடசாலையில் என்ன செய்யறது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்கேன் மனசில் அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் தேவபெருமாளுடைய பேசக்கூடியவர்னு தெரிஞ்சுட்டு தான் சொல்கிறார், நமக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும்னு. அப்போது நம்பிகள் சொல்கிறார், பாதுகாமோ ஹரிர் நித்யம் துவயானீதம் சுபம் ஜலம் வியாதவேஷம் சமாஸ்தாய ஸ்ரீஹஸ்திகிரிநாயகா யாச்சித்வா தாம் தேவராஜஸ்த்வயா தத்தம் பயசுபம் பீத்வா விஷ்ணுஸ்ரீயா சார்தம் அந்தர்தானம் கதோ ஹரிஹி. திருக்கச்சி நம்பிகள் திருவாக்கால எம்பெருமானாருக்கு ஒரு ரசோக்தி சொல்கிறாராம். என்னன்னா, உங்கள் கிட்டக்க அந்த தீர்த்த கைங்கரியம் கேட்டதே சாட்சாத் வரத தம்பதி தான், தேவராஜ தம்பதி தான் உங்ககிட்ட தீர்த்த கைங்கரியத்துக்கு கேட்டதே. நீங்கள் இதில் சம்சயமே பட வேண்டாம்.
வியாத வேஷத்தில் வந்து, அதாவது வேடுவ வேஷத்தில் வந்து உங்களிடத்துல அவள் தான் தீர்த்தம் கேட்டிருக்கா, ஹஸ்திகிரி நாயகன் தான் தீர்த்தம் கேட்டிருக்கார். ஏன்னா இந்த ஊரில் பெருமாள் அக்னி குண்டத்தில் தானே தோன்றினார். அதனால மற்ற ஊரை விட இங்கே டெம்பரேச்சர் ஜாஸ்தியாக தான் இருக்கும், தாகம் எடுக்கும், வெறுமையே தாகம் எடுக்கும். நடந்து வேற வந்திருக்கார் இல்லையா, ராப்பூரா பூக்கெழு வண்ணனார் பாவம். அந்த திருமேனி, அந்த திருவடிகள்லாம் எவ்வளோ மெல்லிய சரணங்கள். அந்த திருவடிகளால் ரெட்ட புறப்பாடு வெள்ளிக்கிழமை போல இருக்கு, பெருந்தேவி தாயாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கார். அதனால தாகமாக ஆயிருக்கு தம்பதிக்கு, அவளே தான் உங்ககிட்ட தீர்த்தம் கேட்குறா. நீங்கள் இதில் சம்சயமே பட வேண்டாம். தினமும் நீங்கள் சாலை கிணற்றிலிருந்து தீர்த்தம் கொண்டு வந்து பெருமாளுக்கு சமர்ப்பியுங்கோ, அதுதான் அவர் உகக்கக்கூடிய கைங்கரியம் அப்படின்னு சொன்ன விட்டு இவருக்கு அப்படியே சந்தோஷமாக ஆச்சு. அதஸ்துவம் தேவராஜாய நித்யம் பக்தியா மகாத்மனே தத்கூபான் நீரமாதாய ஸ்வர்ண கும்பேன தத் பிரியம். ஒரு ஸ்வர்ண கும்பத்தில், ஒரு தங்க குடத்தில் பெருமாள் தாயாருக்கு தீர்த்த கைங்கரியம் பண்ணுங்கோ, நித்தியப்படி தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பியுங்கள் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் ஒரு ரசோக்தி சொன்னாராம். ஏன்னா ரொம்ப தாப்பப்பட்டு இருந்தார் எம்பெருமானார். தாப்பப்பட்ட மனசுக்கு குளிர்ச்சியாக ஒரு வார்த்தை சொன்னார். ரசம் அப்படின்னாலே நீர் தான், நீரை கொண்டு வாருங்கிறதும் ஒரு ரசோக்தி தான். தாப்பப்பட்ட மனசுக்கு சொன்ன ஆறுதல் வார்த்தை அதுவும் ஒரு ரசோக்தி தான். அதனால இப்படி நம்முடைய திருக்கச்சி நம்பிகள் சாட்சாத் ஸ்ரீ ராமானுஜருக்கே ஒரு ரசோக்தி சொன்னவர் அப்படின்னு ஆறார். திருவகேந்திரபுரத்தில் ஒரு சரித்திரம் உண்டு. பெருமாள் ஆதிசேஷன், பொதுவாக கருடன் ஆதிசேஷன் எல்லாம் இருக்கா, நித்தியசூரிகள் எல்லாம் 7 இருக்கா. தீர்த்தம் கொண்டு வா அப்படின்னு கேட்குறார். முக்கியமாக கருடனை பார்த்து கேட்குறார். கருடன் ஏழி தீர்த்த கொண்டு வரத்துக்குள்ள, தீர்த்தத்தை எடுத்துட்டு வரத்துக்குள்ள ஆதிசேஷனுக்கு பொருட்களை நாடி ஆறுது. அவெல்லாம் அப்படி ஒரு மரியாதையோட பிரபு அப்படி காத்துன்னு இருக்காரேன்னு நினைப்பான். அவருக்கு தாங்கலை. அதனால தான் வாளால் பூமியில் ஒரு அடி அடித்து தீர்த்தத்தை உண்டாக்கி உடனே தீர்த்த கைங்கரியம் பண்ணாராம். ஆதிசேஷன் அஹிஹி அப்படின்னா பாம்புன்னு அர்த்தம். பாம்பினால் ஏற்படுத்தப்பட்ட ஸ்தலம்ங்கிறதுனால தான் திரு அஹீந்திரபுரம் அப்படின்னு இந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர். அப்படி ஆதிசேஷன் மூலமூர்த்தியாக ஏற்கனவே திருவகீந்திரபுரத்தில் தீர்த்த கைங்கரியம் பண்ணியிருக்கார். உற்சவமூர்த்தியாக காஞ்சிபுரத்தில் தீர்த்த கைங்கரியம் இப்போ பண்ணுங்கோ அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் நியமிச்சாராம். இது ஒரு ரசோக்தி. ஏன்னா ரொம்ப சிரமப்பட்டு இருந்தார் எம்பெருமானார், மனசுக்குள்ள வருத்தப்பட்டு இருந்தார். என்ன செய்யறதுன்னு தெரியல, நம்மளை சுற்றியோ ஏதோ விசேஷமாக நடக்கிறது, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது, இதெல்லாம் நிஜம்தானா, ஏதாவது ஹாலுசினேஷனா, நாமளா கற்பனை பண்ணிக்கிறோமா, உண்மையாக நடக்கிறதா அப்படின்னு ஒரு குழப்பம் இவருக்கு இருந்தது. ஆனால் பெருமாளுடைய பேசக்கூடியவர் நம்பிகள், வரதராஜஸ்ய முகம் அப்படின்னு பெயர் எடுத்தவர். பெருமாளுக்கு இவர் தான் முகமா. அதனால இவர் முகத்தால் எப்போ சொல்லிட்டாரோ அதுவே தேவ பெருமாளுடைய அருளப்பாடு தான் அப்படின்னு தொடர்ந்து தீர்த்த கைங்கரியம் பண்ணினார் அப்படின்னு சரித்திரம். அடுத்தது மர்மோக்தி அப்படின்னு ஒரு உக்தி. மர்மோக்தின்னா என்னென்னா, ஒரு விஷயத்தை மறைச்சு பேசுறது, ரகசியமாக பேசுறது, ஹிடன் டாக், சீக்ரெட். உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் சொல்கிறேன்னு குழந்தையெல்லாம் சொல்லும், அதுதான் இந்த ஹிடன் டாக்கு, சீக்ரெட் டாக்கு. இதுதான் மர்மோக்தி அப்படின்னு பெயர். பாரதத்தில் ஒரு கட்டம் என்னன்னா, திருதராஷ்டிரனுக்கு பஞ்ச பாண்டவர்கள் தலையெடுத்தான்னா நம்ம 100 பசங்களும் சாஞ்சிருவா, ஒன்றும் இல்லாத டம்மியாக போயிடுவா அப்படின்னு புரிஞ்சிருக்கு. அவள் 5 பேருடைய பலம் நம்ம 100 பசங்களுக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அதனால அவன் என்ன பண்ணுறான், தீர்த்த கட்டம் இவாளை வாரணாவதம் அப்படிங்கிற ஊருக்கு அனுப்பிச்சு அங்கே கும்பாபிஷேக திருப்பணி அப்படின்னு இவாளை போய் உட்கார வச்சு அரக்கு மாளிகையை ஏற்பாடு பண்ணி அதில் இவாளை தங்க வச்சு ஃபால் சீலிங் எல்லாம் போட்டு விட்டு ராவோட ராவா ஒருத்தருக்கும் தெரியாமல் நெருப்பு வச்சு விட்டு ஓடியே வந்துடணும். நெருப்பில் பொசுங்கி சாகட்டும் இந்த பசங்க. பாண்டு எங்கேயோ காட்டில் போய் இறந்தார் இல்லையா, அப்புறம் இவன் மட்டும் என்னதுக்கு இருக்கணும், இவாளும் போய் சேரட்டும் அப்படின்னு மனசில் வஞ்சனையாக ஒரு திட்டம் இருக்குது அவனுக்கு. அப்படி திட்டம் தீட்டிண்டு இவன் என்ன பண்ணுறான், ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டான் வாரணாவதத்தில். விதுரர் எப்பவுமே ஒரு சமதர்மத்தோடு இருக்கக்கூடியவர், சமதரிசி. விதுரர் என்ன பண்ணிட்டார், இந்த திட்டம் தெரிஞ்சு போச்சு. இந்த திருதராஷ்டிரன் 2 பேருக்குமே அவர் நடுவாந்தரமாக இருப்பார், நடுநிலையாக இருக்கக்கூடியவர். இந்த திட்டம் தெரிஞ்சு போயிடுத்து. அதனால அவர் என்ன நினைக்கிறார், இதை சொல்லணும், தர்மபுத்திரர்கிட்ட சொல்லணும். விதுரர் இப்படித்தான் ரொம்ப நல்லவர்னு திருதராஷ்டிரனுக்கு தெரியும். விதுரர் எங்கே போனாலும் ஒற்றர்களையும் கூடவே அனுப்புகிறான். இவர் ஏதாவது போட்டு கொடுத்துட போகிறார், நம்ம சீக்கிரட்டை உடைச்சிட போகிறார், பார்த்துக்கோங்கோ, இவன் என்ன பேசுகிறான்னு கவனிச்சுட்டே இருங்கோ அப்படின்னு அவன் எல்லா ஏற்பாட்டையும் பண்ணிட்டான்.
அதனால் இந்த விதுரர் என்ன செய்கிறார், தர்மபுத்திரருக்கு இதை புரிய வைக்கணும். ஏன்னா நாம் கூட போக முடியாது, தர்மபுத்திரருக்கு இதை எப்படியாவது உணர்த்திடணும், சூச்சனை பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால் மர்மோக்தியாக 2 ஸ்லோகங்களை சொல்கிறார். அலோகம் நிஷிதம் சஸ்திரம் ஷரீர பரிகர்த்தனம் யோ வேத்தி நதுதம் கிணந்தி பிரதிகாத விதம் விஷஹா. ஒரு ஸ்லோகம் சொல்கிறார் விதுரர். கேட்டால் ஒருத்தருக்கும் ஒன்றும் புரியல, ஏதோ போகிறச்சே நல்ல வார்த்தை, யாத்ரா தானம்னு பண்ணுவா, அந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறாருன்னு நினச்சிக்கிட்டோங்கிற மாதிரி. ஆனால் தர்மபுத்திரர் ரொம்ப நுட்பமான மதி உள்ளவர், அவருக்கு புரிகிறது. அலோகம் நிஷிதம் சஸ்திரம், ஆயுதங்கள்லாம் பொதுவாக இரும்பில் தான் பண்ணப்பட்டதாக இருக்கும். பிளேடுலேருந்து ஆரம்பித்து அருவா வரைக்கும், கடப்பாறை வரைக்கும் இரும்பில் ஆனதாக தான் இருக்கும் ஆயுதங்கள்லாம். ஆனால் ஒரு ஆயுதம் இருக்குது, அந்த ஆயுதம் இரும்பால் பண்ணப்பட்டது இல்லை. இரும்பால் பண்ணின ஆயுதம் எப்படி உடம்பையே அறுத்துடுமோ அது மாதிரி இந்த ஆயுதமும் உடம்பை அறுத்துடும், உயிரையே போக்கிடும். அப்பேற்பட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, எவன் அதை புரிஞ்சுட்டானோ அவன் பொழைச்சுப்பான் அப்படின்னு விடுகதை மாதிரி புதிர் மாதிரி ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்கிறார், நா சக்ஷுர் வேத்தி பந்தானம் நா சக்ஷுர் விந்ததே திசா நாததிர் புத்திமாப்னோதி புத்தியஸ்வைவம் பிரபோதிதா. குருடனுக்கு பாதை தெரியாது, குருடனுக்கு திக்கு தெரியாது, தைரியம் இல்லாதவனுக்கு புத்தியும் கிடையாது, விருத்தியும் கிடையாது, ஜாக்கிரதை அப்படின்னு அப்படியே சூத்திரம் மாதிரி 2 ஸ்லோகம். கேட்குறவாளுக்கு ஒன்றும் புரியல. அவள் ஏதோ பெரிய எப்போ பாரு அவரோ தர்மபுத்திரர், இவரோ விதுரரோ தர்மாத்மா, அவள் ஏதோ சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கிறவா அப்படி ஏதோ பேசிக்கிறா அப்படின்னு இவள் விட்டுட்டா. ஒற்றர்களுக்கு புரியல. ஆனால் இவருடைய பாடி லாங்குவேஜ், இவருடைய டோன், இவருடைய உள் அர்த்தம் எல்லாம் பார்த்துட்டார் தர்மபுத்திரர். அவருக்கு புரிஞ்சிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா, முதல்ல ஆயுதங்கள் பொதுவாக இரும்பால் தான் ஆகியிருக்கும். இரும்பால் ஆகாத ஒரு ஆயுதம் இருக்குது, அதுவும் வெட்டி தள்ளும். அதுக்கு என்ன பேருனா பொறாமைன்னு பேர். அதை தெரிஞ்சுட்டா தான் ஒருத்தன் பிழைக்க முடியும். ஏன்னா பொறாமைக்கு என்ன ஒரு பழக்கம்னா, பொறாமை பிடிச்சவா வெளிப்படையாக அதை காட்ட மாட்டா, காட்டிட்டா பரவாயில்ல, வெளிப்படையாக காமிச்சிட்டா பிழைச்சிக்கலாம். யாதவ பிரகாசரே அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லவர் தான். ஏன்னா வெளிப்படையாக காட்டிட்டாரே, காட்டினா தப்பிச்சுக்கலாம். வெளிப்படையாக காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுண்டு நம்ம நாசமாக போகிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்தான்னா அவ்வளோதான், கஷ்டமாக போயிடும். அதனால வெளிப்படையாக அது தெரியாது, அந்த பொறாமை உள்ளேயே இருக்கும். ஆனால் நம்ம உடம்பையே அறுத்துடும், சரீரத்தையே அறுத்துடும். எப்படின்னா அருவாளால் வெட்டினா 2 துண்டாக ஆகிற மாதிரி பொறாமைக்கும் அவ்வளவு சக்தி உண்டு இப்படின்னு ஒரு அர்த்தம். 2வது, குருடனாக இருக்கிறவனுக்கு எதுவுமே தெரியாது, கண்ணும் தெரியாது, எந்த வழியில் போகணும்னு தெரியாது. இங்கே யார் குருடன்னா திருதராஷ்டிரன். அவனுக்கு நல்லது கெட்டது தெரியல, பழி பாவத்துக்கு அஞ்ச மாட்டேங்கிறான், இஷ்டத்துக்கு இருக்கான். அதனால என்ன பண்ணணும்னா தைரியசாலியாக இருக்கிறவன் தான் இதில் பொழைச்சி, இதுக்கு நடுவில் பயணப்பட்டு தைரியசாலி பொழைச்சிப்பான். தைரியம் இல்லாத கோழையாக இருந்தால் அவன் சாக வேண்டியது தான் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை இவர் சொல்லிடுறார் விதுரர். புரிஞ்சுட்டாவா, ஏன்னா பஞ்சபாண்டவர்கள் தைரியசாலிகள், பலமும் இருக்குது. அவளுக்கு என்ன புரிஞ்சுட்டா, நம்ம உயிருக்கு அங்கே ஏதோ ஒரு விதத்தில் ஆபத்து இருக்குது, நம்ம எதுவானாலும் ஒரு கிரிட்டிக்கல் வியூவோட பார்த்துட்டு இருக்கணும், எதை பார்த்தாலும் ஒரு சந்தேக புத்தியோட பார்க்கணும், அதனால் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுட்டான். புரிஞ்சுது. உடனே விதுரரும் புரிஞ்சுதான்னு கேட்டார். புரிஞ்சுதுன்னு இவரும் தலையாட்டினார். ஒற்றர்கள்லாம் சரி ஏதோ அவர் பாடம் எடுத்திருக்கார் அப்படின்னு நினச்சிட்டு கண்டுக்காமல் போயிட்டான். இதற்கு மர்மோக்தின்னு பெயர். இந்த மாதிரி ஒரு விஷயம் ஒருத்தரை நாம் ஜாக்கிரதைப்படுத்துறதுக்கு நேரடியாக சொல்லாமல் சீக்ரெட்டாக சொல்கிறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இதற்கு மர்மோக்தி அப்படின்னு பெயர். புதிராக பேசுறது. நம்முடைய நம்பிகள் சரித்திரத்திலையும் இப்படி ஒரு மர்மோக்தி நடந்தது. நம்பிகள் அவர் திருவாலவட்ட கைங்கரியத்தாலேயே பிரசித்தரானவர். இந்த திருக்கட்சி நம்பிகள் என்ன பண்ணுறார், சாமர கைங்கரியம் பண்ணின்னு இருக்கார். தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாருமா 7 இருக்கா, ஏகாந்த சேவை. ஏகாந்தத்தில் இவர் கைங்கரியம், எல்லாரும் நாமெல்லாம் ஓலக்கத்தில் கைங்கரியம் பண்ணுறோம், அவர் தான் ஏகாந்தத்தில் கைங்கரியம் பண்ணுறார். அதனால ஏகாந்தமாக இருக்கும்போது சாமர கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார் திருக்கட்சி நம்பிகள். அப்போ கிட்டத்தட்ட நடுநிசி, இன்னைக்கு நடுநிசின்னா அநேகமாக காலையில் ஒரு 4 மணி. இன்றைக்கி அப்போ தானே குழந்தையெல்லாம் படுத்துக்க போகிறது. 2 மணிக்கு படுத்துக்கிறது, செல்லெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு வழியாக வைண்ட் அப் பண்ணிவிட்டு 2 மணிக்கு படுத்துக்கினா 4 மணி தான் நடுநிசி. அன்றைக்கி தேதிக்கு ஒரு ராத்திரி ஒரு 9-10 மணியெல்லாம் நடுநிசி. அந்த 9-10 மணி வாக்கில் தட்டார்னு ஒரு சத்தம் கேட்டுது. உடனே தாயார், ரொம்ப சாஃப்டான தாயார் ஆச்சு, ரொம்ப மார்தவம் உடைகள், தூக்கி வாரி போட்டுது. என்ன சத்தம் இந்த ராத்திரியில் அப்படின்னு கேட்குறா.
உடனே பெருமாள் சொல்றார், நம்ம கூரேசர் இருக்காரு, அவர் ததியாராதனை கைங்கரியம் பண்றாரு இல்லையா, அவருடைய மணிக்கதவு நம்ம நம்பிகள் கதவு மாதிரி மரக்கதவா என்னது, அவர் பெரிய தனவான், அது மணிக்கதவு. அதனால அந்த மணிக்கதவை சாத்தின விட்டு அந்த சங்கிலி, அந்த அதில் கட்டியிருக்கிற மணியெல்லாம் இருக்கு, அது அப்படி சப்திக்கிறது, இவ்வளோ தூரம் கேட்கறது. அவ்வளோ தூரம் கூரம் எங்கே இருக்குது, காஞ்சிபுரம் எங்கே இருக்குது, இந்த சவுண்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகணும்னா நைட்டு எந்த அளவுக்கு நிசப்தமாக இருக்கணும். டிராஃபிக்கும் இல்லை, ஹாரன் சத்தமும் இல்லை, நாய்ஸ் பொல்யூஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை. சவுண்டு அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுன்னா எவ்வளவு கம்முன்னு இருந்திருக்கணும். அப்போது எவ்வளவு இயற்கையோடு அப்படி இருந்திருக்கு. ஒரு 1000 ரொம்ப கூட இல்லை, இந்த கதை யுகாந்திர கதை இல்லை, இப்போ ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி அப்படி இருந்திருக்கு. இப்போ இன்றைக்கி நடுராத்திரிக்கே அப்படி இல்லை, ஒரே ஹாரன் சத்தம், இறைச்சல், அதுக்கு நடுவுலையே நாமளும் சர்வைவ் ஆக பழகிட்டோம். ஆனால் அன்னைக்கு நடுராத்திரி 9-9:30 மணி வாக்குக்கு அப்போ தான் இங்கே எல்லாம் நட சாத்துற நேரம், அங்கே பார்த்து தடார்னு ஒரு சத்தம் கேட்குறது. என்ன சத்தம் அப்படின்னா, இது போல் நம்முடைய கூரேசர் ததியாராதனை பண்ணிட்டு இருக்கார் இல்லையா, அவர் திருமாளிகையில் இப்போ தான் எல்லாம் முடிஞ்சு ததியாராதனை கைங்கரியம் எல்லாம் பூர்த்தியாகி கதவை சாத்துறார் போல இருக்கு, அந்த சத்தம் தான் இவ்வளோ தூரம் கேட்கறது அப்படின்னு தேவபெருமாள் சொல்கிறார். நம்பிகள் பாட்டுக்கு திவ்ய தம்பதி சம்பாஷணையை கேட்டுட்டு விசிறிண்டே இருக்கார். அப்போது தாயார் சொல்கிறா, யார் சொல்கிறவோ, மகாலட்சுமி தாயார் சொல்கிறா, அடே அப்பா, காத்தால் ஆரம்பித்து ராத்திரி வரைக்கும் இப்படி அன்னதானம் பண்ணால் கட்டுப்படி ஆகுமோ அப்படின்னு தாயார் கேட்குறா. எப்பேற்பட்ட ஒரு தாத்தாவர் அப்படின்னா எப்பேற்பட்ட செல்வந்தராக இருக்கணும், எப்பேற்பட்ட ஐஸ்வர்யமானா இருக்கணும். காத்தால் ஆரம்பித்து இவ்வளோ நேரத்துக்கு அவர் அன்னதானம் பண்ணுறாருன்னா அப்படியும் இருக்கணும். அவ்வளோ பேர் வரா கூறத்துக்கு இன்றைக்கி நாம் சொல்லிட்டு தான் போனோம், அடியவங்க 2 பேர் வந்துட்டே இருக்கோம், கொஞ்சம் சன்னி திறந்து வைங்கோ, ஏமாந்துட போகிறோம்னு சொல்லிட்டு போனோம். அப்படி இருக்குது, இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது. ஆனால் அன்றைக்கி அவ்வளோ ஜனங்கள் வந்திருக்கா கூறத்துக்கு பெருமாளை சேவிக்க. அப்போது இது போல் தாயாரும் பெருமாளும் பேசிண்டா, எப்பேற்பட்ட ஒரு ஐஸ்வர்யம் உடையவராக இருக்கார் அவர் அப்படின்னு பேசிண்டாலாம். மறுநாள் நம்பிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவெல்லாம் ஒருத்தர் அப்படி பெருமாள் தாயாரெல்லாம் புகழ்ந்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன புகழாமல் நான் இங்கே வீசின்னு இருக்கேன், என்ன புகழாமல் எங்கேயோ அன்னதானம் போடுறார், அவரை புகழ்றார் பாரு, இவர் கோச்சிக்க மாட்டான். அவ்வளவு சகிருதயமாக இருப்பாள், நல்ல மனசு வாழ்கலாம், அப்படி சுத்தமாக இருக்கும். எப்போவுமே தெய்வம் பேசணும்னாலே சித்த சுத்தி வேணும். முதல்ல யாருக்கு பியூர் ஹார்ட் இருக்கோ அவகிட்ட தான் தெய்வம் பேசும், தெய்வ பலம் அவளுக்கு தான் இருக்கும், பியூர் ஹார்ட் இருக்கணும். அதனால் அப்பேற்பட்ட சுத்தாத்மாவாக இருக்கார் நம்பிகள். அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம கூரேசரை பற்றி தாயாரும் பெருமாளுமே இப்படி ராத்திரியில் பேசிக்கிறாளே அப்படின்னு மறுநாள் இதை அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னு அவரை பார்க்குறார். பார்த்த இடத்துல விண்ணப்பிச்சுக்கிறார். நேத்திக்கு பொழுது பெருமாளும் தாயாரும் அந்தரங்கமாக இருக்கா, நம்ம அவள் தனியாக இருந்தாலே நம்மளை பற்றி தான் பேசிப்பா, இருந்தால் கூட உங்களை பற்றி பேசிண்டா நேத்திக்கு, நீங்கள் எப்பேற்பட்டவர், என்ன பேசிண்டா அப்படின்னு கேட்குறார் கூரத்தாழ்வான். நீங்கள் எப்பேற்பட்டவராக இருக்கே, எவ்வளவு செல்வந்தர் ஐஸ்வர்யம் உடையவராக இருக்கீங்கோ, இவ்வளவு நேரத்துக்கு அன்னதானம் பண்ணிட்டு இருக்கேன்னு தாயார் ஆச்சரியப்பட்டா அப்படின்னு சொல்கிறார். சொன்ன விட்டு இவர் எவ்வளோ சந்தோஷப்படணும். அடேங்கப்பா, மகாலட்சுமி தாயாரே ஏன் செல்வத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாளா, நல்லதா போச்சு, இனிமே கஜானா ரொம்பிண்டே இருக்கும், கவலையே வேண்டாம், தூரக்கேந்தே என்ன ஒரு லக்ஷ்மி கடாட்சம் பண்ணிட்டான், லக்ஷ்மி கடாட்சம்னு ஃபோட்டோ போட்டுற ஸ்டிக்கர் கூட இனிமேல் பீரோவில் ஒட்ட வேண்டாம், தூரக்கேந்து கடாட்சம் பண்ணிகிட்டே இருப்பான், எனக்கு கிடச்சிட்டே இருக்கும் அப்படின்னு தான் நார்மலாக யாருமே சந்தோஷப்படுவான். ஆனால் அந்த கூரத்தாழ்வானுக்கு தூக்கி வாரி போட்டுருது, அப்படியே பதறிட்டார் ஒரு நிமிஷம். அடாடா, தாயார் என்ன ஒரு செல்வந்தன்னா கொண்டாடினா சே அப்படின்னாராம். ஏன்னா என்ன ராமானுஜதாசன்னு சொல்லலையா, இல்லை என்ன ஒரு ஹரிபக்தன்னு சொல்லலையா, தேவபெருமாளுடைய பக்தன்னு என்னை கொண்டாடலை, என்னை ராமானுஜதாசன்னு கொண்டாடலை, என்னை போய் ஒரு செல்வந்தன்னா கொண்டாடினா. மகாலட்சுமி தாயாருடைய ஒரு திருவடியில் ஒரு சுண்டு விரல், அந்த சுண்டு விரலுடைய நகத்தினுடைய நுனியில் குபேரனுடைய வாயில் காப்பாளர்கள் சங்கநிதி பத்மநிதி ஒட்டின்னு இருக்காளாம். ஒட்டிண்டு அவ செல்வந்தர்களாக ஆகணும்னு தபஸ் பண்ணுறாளாம். இப்படியெல்லாம் நமக்கு வாக்கியங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட தாயார் என்னை செல்வந்தன்னு சொல்கிறதா எனக்கு பெருமை, எனக்கு அதுவா பெருமை, என்னை ஒரு ஹரிபக்தனோ ஒரு ஆச்சாரிய பக்தனோ கொண்டாடி இருக்க வேண்டாமா. அப்போ தாயார் எனக்கு எதையும் குறிப்பாக உணர்த்தரா, இன்னும் நீ செல்வந்தனாவே தான் இருக்க அப்படிங்கிறத அவ எனக்கு மர்மமாக சொல்கிறா, மர்மோக்தியாக சொல்கிறா அப்படின்னு புரிஞ்சுட்ட விட்டு அவ்வளவு செல்வங்களையும் திறந்தார். சரி, இப்போ புரிஞ்சுட்டார் இல்லையா, புரிஞ்சுட்ட விட்டு ஒரு வாரம் டைம் எடுத்துட்டு உயில் எழுதி வச்சுட்டு யார் யாருக்கெல்லாம் என்னென்னலாம் சேரணும், அப்படியே அனாமத்தாக விட்டுட்டு போனால் கவர்மெண்ட் கையப்படுத்திட்டா யார் யாருக்கு என்னென்னலாம் சேரணும்னு உயில் எழுதி வச்சுட்டு
எல்லாத்துக்கும் ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்தி வச்சுட்டு அதுலேருந்து வர்ற ஃபண்டை வச்சு இதெல்லாம் ஒன்றுமே பண்ணலை. அப்படியே போட்டபடி கிளம்பிட்டார். பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளின்னு பெருமாள் பண்ணினது பெருசு இல்லை. ஏன்னா பண்ணிட்டு 14 வருஷம் கழிச்சு வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். இவர் போனவர் தான், அவ்வளவையும் விட்டார். ஆண்டாளம்மையாரை மட்டும் அழைச்சிட்டார். சகதர்ம சரித்தவன்னு வந்தா அந்த அம்மா அப்படியே கிளம்பி ராமானுஜர் ஆசிரியக்கு வந்துட்டார். இது எதனால நடந்தது? பெருந்தேவி தாயாருடைய மர்மோக்தி இதை நடத்திட்டு. தாயார் ஒரு சீக்ரெட்டாக ஒரு ஹிடன் டாக்கு தாயார் உணர்த்தினா, குறிப்பால புதிர் மாதிரி உணர்த்தினாலோ கூரேசர் வெறும் ததியாராதன கைங்கரியத்தோட நின்றுடாம ஸ்ரீபாஷ்ய கைங்கரியத்துக்கு உசாத்துணையாக இருக்கிற அளவுக்கு வந்து நின்னர். ததியாராதனை யார் வேணா பண்ணலாம். ஸ்ரீபாஷ்யத்தை ஏடுபடுத்தணும்னா அப்பேற்பட்டவர் வரணும். உடையவருக்கு கீழே உட்காரணும்னா பிரதமாச்சாரியன்னு உட்காரணும்னா அவர் அப்பேற்பட்டவராக இருக்கணும். அப்பேற்பட்டவராக இருந்துட்டு அங்கே எப்போ பாரு அன்னதானமே போட்டுன்னு இருந்தார்னா நமக்கு ஸ்ரீபாஷ்யம் கிடைக்க வேண்டாமா? அதனால கிளம்பி வந்துட்டார். அப்போது இதை செய்தது பெருந்தேவி தாயாருடைய மர்மோக்தி. இதற்கு மர்மோக்தின்னு பெயர். அடுத்தது ஸ்லிஷ்டோக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்லிஷ்டோக்தின்னா டபுள் மீனிங்னு அர்த்தம். இன்றைக்கி அநேகமாக நிறைய பேர் டபுள் மீனிங்கில் பேசுகிறான். ரெண்டு பொருள் பட பேசுறது அப்படிங்கிறது ஸ்லிஷ்டோக்தி. ஸ்லேடையாக பேசுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இலக்கியப்படி ஸ்லேடை அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு ஒரு உதாரணம் என்னன்னா, ராமாயணத்தில் ஒரு ஸ்லோகம், சதம் பூமௌனி பதிதம் சரண்ய சரணாகதம் வதார்ஹம் அபிகா குத்ஸா கிருபையா பரியபாலயது அப்படின்னு ஒரு ஸ்லோகம் வால்மீகி ராமாயணத்தில் வர்றது. காகாசுரன் தாயார்கிட்ட அபச்சாரப்பட்டுட்டான். அவனுக்கு எப்படி வந்து மன்னிப்பு கேட்கணும்னு கூட தெரியல. அப்படியே வந்து பெருமாளை நோக்கி தாயாரை நோக்கி கால் இருக்கிற மாதிரி வச்சுண்டு தலையை எதிர்பக்கமாக வச்சுண்டு அப்படியே கிடந்தான். கீழே விழுந்துட்டான். புறங்கால காமிச்சுண்டு அப்படியே கீழே விழுந்துட்டான். பெருமாள் தாயாரை எப்படி சேவிக்கணும்னு கூட தெரியல. அப்போது தாயார் என்ன பண்ணா, வதார்கம் அபி காகுத்சகா, அவன் நியாயமாக வதம் பண்ணப்பட வேண்டியவன். ஏன்னா தாயாருடைய திருமேனிலேயே அபச்சாரப்பட்டிருக்கான். வதம் பண்ணப்பட வேண்டியவன். ஆனால் கூட அந்த காக்கத்தையும் ராமபிரான் தன்னுடைய கிருபையால் காத்தார் அப்படின்னு சீதா பிராட்டி சொல்கிறா. யார்கிட்ட? ஆஞ்சநேய சுவாமிகிட்ட சொல்கிறா. ஆஞ்சநேய சுவாமி அங்கே அசோகவனத்தில் வந்து தாயாரோட உரையாடும் போது சீதை இந்த ஸ்லோகத்தை சொல்கிறா. வதம் பண்ணப்பட வேண்டிய காகாசுரனையே ராமபிரான் தன்னுடைய கருணையினால் காத்தளித்தார். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி ராமர் அப்படின்னு சொல்லிக்கிறான். இங்கே சொல்லிக்கும் போது கிருபையா பரியபாலயத்துன்னு இருக்குது. அர்த்தம் என்னென்னா, ராமர் தன்னுடைய கருணையால் காகத்தை காத்தார், அதான் அர்த்தம். ஆனால் நம்ம வியாக்கியாதாக்களுக்கு அப்படி சொன்னால் ஒரு உணக்கையா இல்லை. அதனால் அவன் என்ன பண்ணா, அதில் ஒரு ஸ்லிஷ்டோக்தியை போட்டா. கிருபையான்னு இருக்கு இல்லையா, கிருபான்னாலே சீதான்னு அர்த்தம். கிருபா தாயார் சீதா பிராட்டிக்கு கிருபான்னு ஒரு பேர் உண்டு. அதனால் அவன் என்ன போட்டா, தாயார் தானே தன்னை சொல்லிப்பாளா, அவன் தாறுமாறாக விழுந்தான், நான் தான் எடுத்து இப்படி பெருமாள் பக்கம் திருப்பி விட்டேன்னு தாயார் சொல்ல மாட்டான். தாயார் சொல்லும்போது ராமபிரான் அவர் கருணையால் காக்கையை காத்தார் அப்படின்னு தான் சொல்லணும். தாயார் அப்படி தான் சொன்னான். ஆனால் ஆச்சாரியர்களுக்கு அப்படி சொல்கிறது சுவாரஸ்யமாக இல்லை. அவன் என்ன பண்ணிட்டான்னா, சீதையா கிருபையாங்கிற இடத்துல சீதையான்னு பொருள் எழுதினான். சீதையா பரியபாலயத்து, நீங்கள் வேணால் பெருமாள் காப்பாற்றினார்னு சொல்லுங்கோ, எங்களுக்கு தெரியுமே. நாங்கள் சொல்லும்போது தாயார் காப்பாற்றினான்னு தான் சொல்லுவோம். அதனால கிருபையாங்கிற இடத்துல சீதையான்னு அர்த்தம் பண்ணி, கிருபாங்கிற திருநாமம் சீதைக்கு உண்டு, அதனால சீதையான்னு அர்த்தம் பண்ணி பரியபாலயத்து அப்படின்னு அவள் பதில் எழுதினான், உரை எழுதினான். இதற்கு என்ன பெயர்னா ஸ்லேடையாக சொல்கிறது, ஸ்லிஷ்டோக்தியாக சொல்கிறது அப்படின்னு இதற்கு. நம்பிகள் சரித்திரத்திலையும் ஸ்லிஷ்டோக்தி உண்டு. என்னன்னா, தேவராஜ அஷ்டகத்தில் முதல் ஸ்லோகமே ஸ்லிஷ்டோக்தி தான். நமஸ்தே ஹஸ்தி சைலேஷ ஸ்ரீமன்னம்புஜலோச்சன சரணம் துவாம் பிரபன்னோஸ்மி பிரணதார்த்திஹர அச்சுத. ஸ்லோகத்தை கேட்டால் என்னன்னா, நாமத்தை சொல்லி நம்பிகள் அழைக்கிறார் பெருமாளை அப்படின்னு தான் தோணும். பொதுவாக மேலோட்டமாக பார்த்தா நாமாவை சொல்லி பெருமாளை கூப்பிடுறாருன்னு தோணும். ஆனால் ஸ்லிஷ்டோக்தி இருக்குது. இதில் என்னென்னா, இரு பொருள், டபுள் மீனிங் இருக்குது. இந்த ஸ்லோகத்தில் பரத்வாதி பஞ்சகமும் இருக்குது அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கார்கள் பெரியோர்கள். அது ஒரு ஸ்லிஷ்டோக்தி. என்னன்னா, ஹஸ்தி சைலேஷ அப்படிங்கிறது அர்ச்சாவதாரத்தை சொல்கிறது. பரத்வாதி பஞ்சகம்னா எல்லாருக்கும் தெரியும். பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம், அர்ச்சை. பெருமாளுடைய இந்த 5 நிலைகளும் பரத்வாதி பஞ்சகம்.
நம்பிகளுடைய தேவராஜ அஷ்டகத்தின் முதல் ஸ்லோகத்திலேயே இந்த பரத்வாதி பஞ்சகமும் ஸ்லிஷ்டோக்தியா ஸ்லேடையா இருக்கு. எப்படின்னா ஹஸ்தி சைலேஷ தேவபெருமாளை கூப்பிடும்போது அர்ச்சாமூர்த்தி தானே, அர்ச்சையா தானே தோன்றி வரார். அப்போ அர்ச்சை இருக்கு. ஸ்ரீமண்ணு அப்படின்னு கூப்பிடுறச்சே லக்ஷ்மிநாதன் வைகுண்டபதி அவர்கிட்ட பரம் அப்படிங்கிற நிலை இருக்கு. அம்புஜலோச்சனை அப்படின்னு சொல்றச்சே கண்ணழக காட்டக்கூடிய அவதாரம் விபவ அவதாரம் தான். விபவ அவதாரத்தில் தான் அந்த நிஜமான கண்ணழகை பார்க்கலாம். நேத்திர சேவைங்கிறது நியாயமாக விபவத்தில் தான் கிடைக்கும். நேத்திர சேவை தெரியும். வராகமாக வந்தால் கூட மகாவராகா ஸ்புடபத்மலோச்சனஹான்னு கண்ணழகை எந்த அவதாரத்திலையும் மறைக்கவே முடியாது. பரசுராமர் கூட லக்ஷ்மி இல்லாமல் வந்தார். லக்ஷ்மியை வச்சு கண்டுபிடிக்க முடியலையேன்னு ஒரு அவதாரம் இருக்குது. கண்ணழகு இல்லைன்னு எந்த அவதாரமும் கிடையாது. எல்லா அவதாரத்திலையும் பகவான் புண்டரீகாட்சன் தான். அதனால் இந்த அம்புஜலோச்சனங்கிற பதம் விபவத்தை சொல்கிறது. அதே போல் பிரணதார்த்திஹர துக்கங்களை எல்லாம் நீக்கக்கூடியவனே அப்படின்னு எங்கன்னா வியூக ரூபம். வியூகத்தில் திருப்பார்கடலில் தான் தேவர்கள்லாம் போய் கூக்குரல் இடுவா, அபயம்னு கேட்பா. எங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுது அபயம் அப்படின்னு கேட்குற இடம் அதுதான். பெரும்பாலும் ஏந்திருந்து அவளுடைய தீன குரல் செவிப்பட்ட உடனே எந்திருந்து பனிப்பட்ட மூங்கில் போல சாஞ்சு கிடந்தவன் அப்படியே வெளிச்சம் பட்ட மூங்கில் மாதிரி ஏந்திருந்தான்னு வியாக்கியானத்தில் வர்றது போல இவர் ஏந்திருப்பார். ஏந்திருக்கிற இடம் வியூகங்கிறதுனால இது வியூக அவஸ்தையை சொல்றது. அச்சுத அப்படின்னா எந்த இடத்தையும் நழுவ விடாம எல்லாம் எங்கும் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் இல்லையா, இதுதான் அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமின்னா எங்கும் பறந்து இருக்கக்கூடியவர், இது அந்தர்யாமித்துவம். இது நம்பிகளுடைய அஷ்டகத்தில் வரக்கூடிய ஒரு சிலிஷ்டோக்தி, அதாவது ஸ்லேடையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது சாட்டுக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சாமர்த்தியமாக பேசுறது. சாட்டுக்தி சமத்காரமாக பேசுறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, இது சாட்டுக்தி. சாட்டுக்திக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, உதங்கர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். அவர் கண்ணன் இடத்துல ஒரு தரம் போகிறார். அப்போது பாரத யுத்தம் எல்லாம் முடிஞ்சு கண்ணன் உட்காண்டிருக்கான், ஒரு இடத்துல உட்காண்டிருக்கான். கண்ணன் கிட்ட போகிறார். உதங்க மகரிஷி போய் நின்றுண்டு, ஏன்பா கண்ணா, நீ பண்ணினது உனக்கே நியாயமா? நீ நினச்சிருந்தா இந்த பாரத போரை தடுத்திருக்கலாமே. எவ்வளவு பேர் இறந்து போயிட்டா இந்த பாரத யுத்தத்தில், எவ்வளவு உயிர் பலி ஆயிடுத்து, எவ்வளவு குடும்பங்கள் அனாதையாக நிற்கிறது, எவ்வளவு பெண்கள் வைதவியத்தை அடைஞ்சிட்டா, நீ இதை தடுத்திருக்க கூடாதா அப்படின்னு உதங்கர் கேட்குறார் கண்ணனை பார்த்து. உடனே கண்ணன் சொல்கிறான், நான் என்ன தடுக்காமலா இருந்தேன்? நானும் தூது போனேன், அந்த திருதராஷ்டிரன் அரண்மனைக்கே போனேன், அவாத்துலேயே போய் விஸ்வரூபத்தையே காட்டினேன். எல்லாரும் விஸ்வரூப சேவைக்கு கோயிலுக்கு வருவா, நான் அவாத்துக்கே போய் விஸ்வரூபம் காட்டினேன். தூது போனேன், 5 நாடு நகரங்கள் கொடுங்கோன்னு கேட்டேன், தரமாட்டேன்னா. 5 கிராமமாவது கொடுங்கோன்னு தரமாட்டேன்னா. 5 ஊர் தாங்கோன்னு தரமாட்டேன். 5 வீட்டையாவது அவளுக்கு பஞ்சபாண்டவர்கள் வாழறதுக்கு தாங்கோன்னு கேட்டால் தரலன்ட்டான். 5 குண்டூசி குத்துற இடம் கூட தரமாட்டேன்ட்டான். அப்போ நான் என்ன பண்ண முடியும்? சரி, அவன் வந்து கண்ணன் இடத்துல வந்து நின்ன போது அந்த சேனையத்தான் தருவேன், நான் வரமாட்டேன் அப்படின்னு கண்ணன் சொன்னான். அப்போ கூட நான் தான் சொன்னேனே, சேனையை தரேன் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியும் இவன் புரிஞ்சுக்கல. இந்த துரியோதனன், ஐயோ கண்ணன் வராமல் சேனை மட்டும் வந்தால் நமக்கு எப்படி வெற்றி கிடைக்கும்? எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா தத்திர ஸ்ரீஹி தத்திர விஜயகா. எங்கே தீர்த்தனும் பார்த்தனும் உள்ளனரோ அங்குதான் லக்ஷ்மி இருப்பாள், அங்குதான் வெற்றி இருக்கும் அப்படின்னு வாக்கியம் இருக்கே. இவன் அதையும் புரிஞ்சுக்கல. நான் எப்போ வரலன்னு சொல்கிறேனோ தோல்வின்னு புரிஞ்சுக்க வேண்டாம், அவனே யுத்தத்தை கேன்சல் பண்ணியிருக்க வேண்டாம், அப்பையும் பண்ணலை. நானும் எல்லா முயற்சியும் பண்ணி பார்த்து ஓஞ்சு போயிட்டேன். கடைசியில் வேறு வழியே இல்லை, பாரத யுத்தம்னு ஆயிடுத்து. யுத்தம்னு நடத்தினா பல உயிர் பலி ஆகத்தான் ஆகும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னா. உடனே உதங்கர் சொன்னார், இந்த சால்ஜாப்பெல்லாம் என்கிட்ட சொல்லாத, இதெல்லாம் சமாதானம், இதெல்லாம் என்கிட்ட சொல்லாத, நீ சர்வேஸ்வரன். மற்றவா இப்படி சொல்லலாம், நீயும் சர்வேஸ்வரன், எனக்கு தெரியும், நான் ரிஷி, என்னால் உன்னை உணர முடியும். நீ நினச்சிருந்தா உன் சங்கல்பத்தாலே அவனை மாற்றிருக்கலாமே, அவன் மனசை மாற்ற உனக்கு எத்தனை நேரம் ஆகும் அப்படின்னு கேட்ட விட்டு கண்ணனுக்கு பதில் சொல்ல வரல. என்ன சொல்கிறது, அப்படியே திகைக்கிறான். உடனே என்ன பண்ணிட்டான், அது சரி உதங்கரே, நீங்கள் எதுக்கு வந்தீங்கோ? மோட்சம் கேட்கறதுக்கு தானே. எப்போ என்னை சர்வேஸ்வரன்னு புரிஞ்சுட்டேலோ மோட்சம் இச்சேது ஜனார்தனாத்து, என்கிட்ட வந்து மோட்சத்தை ஆசைப்பட்டு தானே நிற்கிறீங்கோ, அங்கே பாருங்கோ, இங்கேருந்தே உனக்கு வைகுண்டத்தை காட்டுறேன் அப்படின்னு இப்படி ஆகாசத்தை காமிச்சானோம். வைகுண்டத்தினுடைய அழகை பார்த்து அவர் அப்படியே மயங்கி போயிட்டாராம். என்ன கேட்க வந்தோங்கிறதே மறந்து போச்சு. உதங்கருக்கு என்ன கேட்க வந்தோங்கிறதே மறந்து போயிட்டான். அப்போது அப்படியே அவரும் டைவர்ட் பண்ணிட்டான், கண்ணனும் அவர் அப்படியே
டைவர்ட் பண்ணி விட்டுட்டான். அதனால தான் உதங்க பிரஷ்னத்துக்கு உத்தரம் இல்லை அப்படின்னு சொல்கிறது உண்டு. இது என்னன்னா சாமர்த்தியமாக பேசுறதுன்னு அர்த்தம். இதற்கு சாட்டூக்தி அப்படின்னு பெயர். ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னா அவளை டைவர்ட் பண்ணி விட்டுறணும். அவள் மேற்கொண்டு கேள்வி கேட்க விடாமல் அவளை திசை திருப்பி விட்டுடுறது. இதற்கு சாட்டூக்தி அப்படின்னு பெயர். இங்கே நம்பிகளுடைய சரித்திரத்திலையும் இந்த சாட்டூக்தி இருக்குது. என்னன்னா திருக்கச்சி நம்பிகள் ஒரு நாள் தேவபெருமாளுக்கு சாமரம் வீசிகிட்டே இருக்கார். வீசின்னு இருக்கும்போது இவர் கேட்குறார், இதே போல் பரமபதத்திலையும் வந்து தேவரீருக்கு திருவாலவட்ட கைங்கரியம் பண்ணணும். உடனே தேவபெருமாள் நிறுத்தினார். நம்பிகள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கோ, இங்கே ஏதோ உங்களுக்கு இவ்வளோ சௌலபியமாக பழகிறேன்னு உடனே அங்கேயும் துண்டு போடுறீங்களா? இங்கே நீங்கள் வீசினதுக்கும் நான் பேசினதுக்கும் சரியாக போயிடுத்து. பரமபதம் வேணுமானா ஒரு பரம பாகவதருடைய அபிமானத்துக்கு நீங்கள் பாத்திரமாகணும். இத்தோட இந்த கான்வர்சேஷன் முடிஞ்சிருக்காது. நம்பிகள் உடனே என்ன கேட்டிருப்பார், இவரும் லேசப்பட்டவரா, அர்ச்சையோடைய பேசக்கூடியவர்னா என்ன காம்பீரியம் இருக்கும் இவருக்கு? இவர் கேட்டிருக்க மாட்டாரா, நான் என்ன சாமானியப்பட்டவனா, ஆளவந்தாருடைய திருவடி சம்பந்தி, ஆளவந்தார்கிட்ட பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்கு எனக்கு, ஆளவந்தாருடைய சிஷ்யன், அதனால ஆச்சாரிய சம்பந்தம் தான் இருக்கே, அடியனுக்கு தான் இருக்கே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆச்சாரியனுடைய திருவடி சம்பந்தம் தான் இருக்கே. உடனே பெருமாள் சொல்லியிருப்பார், ஆச்சாரியன் திருவடி சம்பந்தம் இருந்தால் கூட இப்போ அவர் ஏழியாச்சு, அவர் பரமபதத்துக்கு போயாச்சு. போனால் என்ன, ஆச்சாரிய புத்திர பௌத்திராதிகள், ஆச்சாரியவ தனுவர்த்தனியர், பிரதம சிஷ்யராக இருக்கிற பெரிய நம்பிகளுடைய திருவடிகளை ஆசிரிச்சுருக்கேனே. ஆளவந்தார் பெரிய நம்பிகள் கிட்ட காமிச்சு கொடுத்துட்டு போயிருக்கார். திருக்கச்சி நம்பிகளை ஆளவந்தார் காலத்துக்கு அப்புறம் பெரிய நம்பிகள் ஆசிரிச்சுட்டு இருந்தார்னு ஒரு சரித்திரம் உண்டு. அதனால் இப்போ பெரிய நம்பிகள் ஆசிரிச்சுட்டு இருக்கேனே. உடனே தேவபெருமாள், என்னதான் ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாலும் நீங்கள் பெருமாள் பட்சபாதியாக தான் இருக்கேன், எங்கூடையே இருக்கேளே ஒழிய ஒரு சத்சங்கம்னு போகிறேலோ, எங்கேயாவது பாகவதாலோட கூட்டம் கூடி பேசுகிறேலோ, நீங்கள் எங்கிட்டயே உட்காண்டிருக்கேள், எங்கிட்டயே சாமரம் போட்டுருக்கேள், எங்களையே பார்த்துட்டு இருக்கீங்கோ. நீங்கள் ஒரு பாகவத அபிமானத்தை பெறணும். உங்கள் அபிமானத்தை பெற்றவெல்லாம் குழைச்சிட்டா. திருக்கச்சி நம்பிகளுடைய அபிமானினி அப்படின்னு குழைச்சுட்டோம் நாங்கள்லாம். ஆனால் நீங்கள் குழைச்சிக்கணும்னா நீங்கள் அதே மாதிரி ஒரு பாகவத அபிமானத்தை சம்பாதிச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். உடனே இவரை நம்ப முடியாது, யாருக்கும் மெய்யன் அல்ல. இவருக்கு இத்தனை நாள் விசிறி வீசினதுக்கு திடீர்னு இப்படி பண்ணிட்டார் இல்லையா, இதுதான் சாட்டூக்தின்னு அர்த்தம். டைவர்ட் பண்ணி விட்டார் இவரை. இவர் பாட்டுக்கு வீசின்னு இருந்தோம், அங்கேயும் போய் வீசுவோம்னு நினச்சிட்டு இருக்கார். சாட்டூக்தியாக சாமர்த்தியமாக பேசி இவர் டைவர்ட் பண்ணி விட்டார். உடனே இவர் விசிறி அங்கேயே வச்சார், கிளம்பி போனார். திருக்கோட்டியூர் நம்பிகளின் இடத்துல போய் நேரவே நம்பிகளாக இருந்து கைங்கரியம் பண்ணலாம், ஆனால் பண்ணலை. ஏன்னா நேராக போய் அடியனுக்கு ஏதாவது கைங்கரியம், அடே அப்பா நீங்கள் பெருமாளுடைய வார்த்தை பேசக்கூடியவர், வரதராஜசிய முகம் ராமானுஜ மான்யர், நீங்கள் உங்களுக்கு போய் நாங்கள் கைங்கரியம் கொடுக்கறதாவது தேவரீர் பாததூளியை நாங்கள் எடுத்துக்கணும்ன்றவா, யாருமே ஏற்றுக்க மாட்டா கைங்கரியத்தை. அதனால் இவர் என்ன பண்ணினார், மாறு வேஷத்தில் போய் மாடு மேய்க்கிற கைங்கரியத்தை அவருக்கு பண்ணி நம் பையல் அப்படின்னு அவருடைய அபிமானத்தை பெற்றார்னு சரித்திரம். இப்போது இங்கே என்ன சாட்டுக்தின்னா, வரதன் என்ன பண்ணிட்டான், எப்படி கண்ணன் உதங்கரை டைவர்ட் பண்ணி விட்டானோ, வரதன் நம்முடைய நம்பிகளை டைவர்ட் பண்ணி விட்டுட்டார் இல்லையா. இது சாட்டுக்தி அப்படின்னு சாமர்த்தியம். இதெல்லாம் ஒரு சாமர்த்தியம். பெருமாளுக்கு எல்லா அவதாரத்துலையும் இதெல்லாம் உண்டு. அவரை ஒரே மாதிரி இருப்பார்னு நம்ப முடியாது. நேரத்துக்கு அந்த மேன் ஆஃப் மூட்ஸுங்கிற மாதிரி தான் அவர், நேரத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடுவார். அதனால சாட்டுக்தியை காட்டி நம்பிகளை திசை திருப்பி ஒரு பாகவத அபிமானத்துக்கு பாத்திரமாக்கினார் அப்படின்னு கதை. அடுத்தது சித்ரோக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. சித்ரோக்தின்னா ஆச்சரியமாக பேசுறது, அப்படியே வியப்பாக பேசக்கூடியது சித்ரோக்தி. சர்ப்ரைசிங் டாக் அப்படிங்கிறது சித்ரோக்தி. சித்ரோக்திக்கு கம்பராமாயணத்தில் பொதுவாக ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆறு கொல்லி சொல்லின் செல்வன் விரிஞ்சனோ விடைவலானோ அப்படின்னு ஸ்ரீராமபிரான் ஆஞ்சநேயர் பேசுகிற பேச்சை கேட்டுவிட்டு லக்ஷ்மணர்கிட்ட இந்த வார்த்தையை சொல்கிறார். யார் இவர் இப்படி பேசுகிறாரு, இவர் யார், பிரம்மாவா இல்லை இவர் சிவனா அப்படின்னு தானான்னு கேட்கல. ஏன்னா தான் விஷ்ணுவாச்சே, தானான்னு கேட்கல, இவர் விஷ்ணுவான்னு கேட்கல ஸ்ரீராமபிரான். இவர் பிரம்மாவா சிவனாங்கிறார். இப்படி பேசுகிறாரு இந்த ஆஞ்சநேயர். இவருக்கு சொல்லின் செல்வன் அப்படின்னு ராமர் விருது கொடுக்குறார். இன்னைக்கு நாமளே விருது எழுதி கொடுத்து கேட்டுக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஸ்ரீராமபிரான் தானே மனமு வந்து சொல்லின் செல்வன்னு ஹனுமாருக்கு விருது கொடுக்குறார். இன்னைக்கு தேதிக்கு இதுக்கு ஒரு சித்ரோக்தி நாம் பண்ணலாம். என்னன்னா,
சில பேர் என்னன்னா விருது வாங்கியிருப்பா, சொல்லின் செல்வர்னு நிறைய இப்போ விருது வாங்கியிருப்பா. ஆனால் அதுக்கு என்ன ஒரு சித்திரோக்தி சொல்லலான்னா, பேச உட்காண்டான்னா அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்காது. ஒவ்வொருத்தராக ஏந்திருந்து போயிட்டே இருப்பா. சொல்லின் செல்வர் இவர் பேச ஆரம்பிச்சிட்டார்னா ஒவ்வொருத்தரா நைஸாக இவர் அந்தண்ட திரும்பும்போது எதிர்ந்து ஓடிடுவா. அதனால நாங்கள்லாமும் சொல்லின் செல்வர் ஒரு வகையில், ஹனுமார் சொல்லின் செல்வர் உண்மையான சொல்லின் செல்வர். நாங்கள்லாமும் ஒரு வகையில் சொல்லின் செல்வர் தான். பேச ஆரம்பித்தா கொஞ்ச நாள் பாப்பா, அரை மணி அதுக்கு மேலே முதுகு வலிக்கும், காலெல்லாம் கடுக்கும், நைஸாக எந்திருந்து ஓடிடுவா. ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி எந்திருந்து அப்படியே வாசலுக்கு போயிடுவா. இதற்கு சித்ரோக்தின்னு பெயர். ஒரே பொருள் தான், அதற்கு நாம் ரெண்டாக அர்த்தம் பண்ணுறது. அடியேன் பண்ணக்கூடிய ஒரு சித்ரோக்தி, எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்னு இருக்கு. இதற்கு அடியேன் பண்ணக்கூடிய ஒரு சித்ரோக்தி. எம்பெருமான் குலசேகர பெருமாள் என்ன சொல்கிறார், திருமலையில் ஏதாவது ஒரு வஸ்துவாக ஆக மாட்டேனா, அதான் அர்த்தம். சித்ரோக்தியாக என்ன சொல்லலாம்னா, எம்பெருமான் பொன்மலை ஹிரண்மய வபுகு அப்படின்னு வேதம் சொல்கிறது. பொன்னிவர் மேனி அப்படின்னு தமிழ் வேதம். எம்பெருமானே ஒரு பொன்மலை, அந்த பொன்மலையில் அடியேன் ஏதேனும் ஆகேனோ அப்படின்னு ஒரு சித்ரோக்தி அடியேன் பண்ணிக்கிறது. ஏதாவது ஒரு டாலராக சாத்திக்க மாட்டாரா? எப்பவும் லக்ஷ்மி டாலர் தானே. ஒரு நாள் அடியேனுடைய ஒரு முகம் இருக்கிற மாதிரி டாலரையும் திருவடியில் படுற மாதிரி சாத்திக்கப்படாதா அப்படின்னு ஆசையாவது படுவோமே. நடக்கிறதோ இல்லையோ, பெருமாள் விஷயத்தில் ஆசையாவது படணும். நம்ம என்ன ஆசைப்படுறோங்கிறத அவர் எதிர்பார்க்கிறார். ஆசையாவது படுவோம் அப்படின்னு ஆசைப்படுறது. இது அடியேன் பண்ணக்கூடிய ஒரு சித்ரோக்தி. எம்பெருமான் பொன்மலை கமா பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படிங்கிறது ஒரு சித்ரோக்தி. சரி, நம்பிகள் சரித்திரத்தில் ஒரு சித்ரோக்தி என்னன்னா, இவருடைய வாழி திருநாமத்திலேயே இருக்கு. அருளாளருடன் மொழி சொல் அதிசயத்தோன் வாழியே, ஆறு மொழி பூதூரார் கழித்த பிரான் வாழியே அப்படின்னு இருக்கு. இதை வச்சு ஒரு சித்ரோக்தி பண்ணலாம். மேலோட்டமான அர்த்தம், அருளாளருடன் மொழி சொல் அதிசயத்தோன் வாழியே. திருக்கச்சி நம்பிகள் என்ன பண்ணுறார், தேவப்பெருமாளுடைய வார்த்தையாடுறார், வார்த்தாலாபம் பண்ணுறார் தேவப்பெருமாளோட அப்படின்னு மேலோட்டமான அர்த்தம். அருளாளர் கமா உடன் மொழி சொல் அதிசயத்தோன்னு பிரிக்கலாம். அருளாளர் என்ன பண்ணுறார், இவர் வந்துட்டா உடனே பேசுகிறார். நாமெல்லாம் ரிஷிகளே தபஸ் பண்ண வேண்டியிருக்கு பெருமாளை பார்க்க. ரிஷிகள்லாமே தபஸ் பண்ணி பார்த்து பேச வேண்டியிருக்கு. அது கூட லேசில் வரதில்லை. ஆனால் இவர் வந்துட்டார்னா உடனே வாயை திறந்து, அதுவும் எப்படி அசரீரியாக பேசலை, அர்ச்சக முகேன பேசலை, வாய் அசைச்சு விக்கிரகம் வாய் அசைச்சு பேசுறது. அர்ச்சா சமாதியை குலைத்து கொண்டு பேசினார் அப்படின்னு நமக்கு வாக்கியம் இருக்கு. அப்போ என்னன்னா, அர்ச்சை எப்படி இருக்கணுமோ அந்த கட்டுப்பாட்டை மீறி பேசுகிறாராம். சிலையே வாய் அசைத்து பேசினது அப்படின்னு இவருக்கு பெருமை. அருளாளர் இவரை பார்த்துட்டா உடனே மொழி சொல்றார். அந்த அளவுக்கு இவர் இருக்கார். ஆறு மொழி பூதூராருக்கு அளித்த பிரான் வாழியே. ஆறு மொழின்னா 6 வார்த்தை பிரசித்தம். 6 வார்த்தை ராமானுஜருக்கு இவர் தான் வாங்கி கொடுத்தார். இன்னொன்று, ஆறுன்னா ஆறுதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. அவர் ரொம்ப தாப்பப்பட்டு இருந்தார் எம்பெருமானார். யாதவ பிரகாசத்தை மாட்டிட்டு திண்டாடுறோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு தாப்பப்பட்டு இருக்கிறச்சு இவர் தானே ஒரு ஆறுதல் வார்த்தை சொன்னார். ஆறுதல் மொழி பூதூராருக்கு அளித்த பிரான். அதுவும் 6 மொழி தான் வாங்கி கொடுத்தா, 6 வார்த்தை தான் வாங்கி கொடுத்தாருன்னு இல்லை, இவரே ஒரு ஆறுதல் மொழியும் கொடுத்து நல்ல சத்சங்கமாக இருந்தார். ஏக ஹிருதயமாக அப்படி சத்விஷய காலக்ஷேபம் பண்ணினா அப்படின்னு. இது என்னன்னா சித்ரோக்தி. ஒரே பொருள் தான், ஒரே வரி, அதற்கு நாம் 2 விதமாக இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா. இதற்கு சித்ரோக்தின்னு பெயர். அடுத்தது கூட்டோக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. கூட்டோக்தின்னா சொல்ல வந்ததை மறைச்சு பேசுறது. மர்மோக்தியும் அப்படிதான். மர்மோக்தியில் என்னன்னா நல்ல சென்ஸோடு பேசுறது. மர்மோக்தி சீக்ரெட்டு தான், ஆனால் நல்ல எண்ணத்தோடு பேசுறது. ஆனால் இந்த கூட்டோக்தி அப்படி இல்லை, கன்னிங்காக பேசுறது, தந்திரமாக பேசுறது, கன்னிங்காக பேசுறது கூட்டோக்தி. நம்ம பாஷையில் உள்குத்து அப்படின்னு சொல்லுவோம். கூட்டோக்தி அப்படின்னா தந்திரமாக பேசுறது, உள்குத்து ட்ரிக்காக பேசுறது. உள்குத்து ஊமக்குத்துன்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ இன்னைக்கு கொச்சையான பாஷையில் உள்குத்தாக பேசுறது. மர்மோக்தியும் மர்மமாக பேசுறது தான், ஆனால் அது நல்ல எண்ணத்தோட நல்ல விஷயம் நடக்கணுங்கிறதுக்காக சொல்கிறது சீக்ரெட்டாக. இந்த கூட்டோக்தியும் கிட்டத்தட்ட அப்படி தான், ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு வஞ்ச புகழ்ச்சி இருக்குது. அதுபோல் பேசுறது கூட்டோக்தி அப்படிங்கிறது. இதற்கு ஒரு உதாரணம் நம்ம நாச்சியார் திருமொழியில் அடிக்கடி கவனிச்சா தெரியும். ஸ்ரீ ஆண்டாள் கண்ணனை கூப்பிடும்போது கடல் மன்னா கடல் மன்னான்னு கூப்பிடுவா. கடல் மன்னாங்கிற பதம் நிறைய வரும். கடல் மன்னன் என்பதோர் பெயர் எழுதி, கடல் மன்னனை கூவு கருங்குயிலே என்ற மாற்றம் அப்படின்னு நிறைய இடங்களில் கடல் மன்னான்னு வரும். அப்போ உரையாசிரியர்
கடல் வண்ணான்னு சொல்றா. நம்ம என்ன நினைச்சுப்போம், கடல் எப்படி கம்பீரமா இருக்கோ அது மாதிரி கண்ணனும் கம்பீரமா இருக்கான். கடல் குளிர்ச்சியா இருக்கிற மாதிரி கண்ணனும் குளிர்ச்சியா இருக்கான். கடல் எப்படி நீளமா தீர்க்கமா இருக்கோ அது மாதிரி இவன் திருமேனியும் நல்ல கொழு கொழுன்னு இருக்கான் கண்ணன் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆண்டாள் என்ன நினைச்சுட்டு எழுதுறான்னா, கடல் இவ்வளோ பெருசா இருந்தாலும் ஒரு ஆயாசமா இருக்கு, வேர்த்து கொட்டுறது, சோர்வா இருக்குன்னா ஒரு கைப்பிடி ஜலத்தை அள்ளி முகத்தை அலம்ப முடியாது, பிசு பிசு பிசுன்னு ஆயிடும் உப்பு தண்ணி. சரி ரொம்ப தாகமா இருக்குன்னு ஒரு ஸ்பூன் குடிக்க முடியாது. அது மாதிரி தான் இந்த கண்ணனும், இம்மா பெருசுக்கு இருக்கான் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு உள்குத்து ட்ரிக்கு இதெல்லாம். இது திட்டு. நாம என்ன நினைச்சுப்போம், ஆஹா ஆண்டாள் கொஞ்சரா கண்ணனை நினைச்சுப்போம். இதெல்லாம் அர்ச்சனை, ஆண்டாள் செய்த அர்ச்சனை. இதெல்லாம் தமிழ்ல அர்ச்சனை வேணுமா, இதை பண்ணணும் நியாயமா, இதெல்லாம் எடுத்துன்னு பண்ணலாம். நமக்கு புரியும் அர்த்தம், இதுல என்ன கூட்டோக்தி இருக்குன்னு நமக்கு புரியும் இல்லையா. இது அதே மாதிரி இன்னொரு இடம், இலங்கையை பூசலாக்கிய சேவகா அப்படின்னு ஒரு இடம். மேலோட்டமா என்ன அர்த்தம்னா, இலங்கையை யுத்த களமாக ஆக்கிய வீரனே அப்படின்னு அர்த்தம். வீரத்தை சொல்றது அப்படின்னு பொதுவா புரிஞ்சுப்பார்கள் யாருமே. ராமருடைய வீரம், வீராவதாரம் ஆச்சே ராமரே, வீரத்தை சொல்ற இடம்னு புரிஞ்சுப்பா. ஆனா இதுல என்னன்னா, இதுலயும் ஒரு உள்குத்து இருக்கு, ஒரு ட்ரிக்கு, கூட்டோக்தி இருக்கு. என்ன சொல்றா ஆண்டாள், இந்த பகவான் கண்ணன் என்ன பண்றான், இவன் சிற்றில் இழைக்கிறான், மணல் வீடு கட்டி விளையாடுறான். அந்த மணல் வீட்டை இவன் கலைக்கிறான். கலைச்சு விட்ட உடனே அவ பிரணய கோபம் காட்டுறான். காட்டின உடனே இவன் கூழ கும்பிடு போடணும், போடலை, அப்படியே நெஞ்ச நிமித்தில் நடக்கிறான். ஏன்னா நான் யார், லக்ஷ்மிநாதன், என் கால் படுறது என்னமோ கோவப்படுறியே, பாக்கியம் நினைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த கண்ணன் சுனைகேடன், பொதுவாகவே கண்ணன் வெக்கம் கேட்டவன் சுனைகேடன். அதனால அவன் என்ன பண்றான், நெஞ்ச நிமித்தில் நடக்கிறானோ. அப்போ ஆண்டாள் பார்த்துட்டு சொல்றா, என்ன உனக்கு திமிருன்னா, லக்ஷ்மிநாதன்கிற கர்வமா, உன் பொண்டாட்டி போய் ஒரு ஊர்ல போய் உட்காண்டா, இலங்கையில போனா லக்ஷ்மியே உட்காண்டா, அந்த இடம் எவ்வளவு செழிப்பும் வனப்புமா இருக்கணும். என்ன ஆச்சு, ஊரே யுத்த களமா ஆச்சு, ரணகளமா ஆச்சு, ஊரே ஒரே நெருப்பு பிடிச்சிருந்தது, ஒரே எல்லா வீரர் பல பேர்கள் அங்கே இறந்து போனா, மாண்டு போனா அப்படின்னு திட்டுறா. பிரணய ரோஷம் காட்டுறா கண்ணன்ட்ட. ஏன்னா இவன் ரொம்ப கர்வப்படுறான் இல்லையா, நான் யார் தெரியுமா, லக்ஷ்மிநாதன், நானே உன் சிற்றில் வீட்டில் காலை வைக்கிறேன், நாமளே ஒரு கோலம் போடுறோம், பார்சாரதி அந்த கோலத்தில் ஏறினா சந்தோஷமாக தானே இருக்கும், கோலத்தை ஏன்பா அழிக்கிறேன்னு கேட்போம். யாருக்குடி கோலம் போட்ட, எனக்கு தானே போட்டேன்னு கேட்க மாட்டான். ஆனால் ஆண்டாள் கேட்குறா, நாங்கள் அழகாக வீடு கட்டின்னு இருக்கோமே, நீ அழிக்கிறீன்னு பிரணய கோபம் காட்டின உடனே கண்ணன், நான் லக்ஷ்மிநாதன்கிறான். ஆமாம் நீ தான் வச்சுக்கணும், உன் மனைவி போய் ஒரு ஊரில் உட்காண்டா, அதுவும் 10 மாதம் உட்காண்டா. நாங்கள்லாம் லக்ஷ்மி கடாட்சம்ங்கிறோம். 10 மாதம் கிடைச்சது ஒருத்தனுக்கு லக்ஷ்மி கடாட்சம், ஆனாலும் அவன் திருந்தலை. போரும் உன் பொண்டாட்டி பெருமையை நீ தான் வச்சுக்கணும். அதுதான் இதுக்கு அர்த்தம். இதுக்கு என்னன்னா கூட்டோக்தின்னு பெயர். உள்குத்து, ஒரு மாதிரி பொடி வச்சு பேசுறது, உள்குத்தா பேசுறது, இதற்கு கூட்டோக்தின்னு பெயர். நம்பிகள் சரித்திரத்துல இப்படி ஒன்று இருக்கு. என்னன்னா, யாதவ பிரகாசர் அவர் என்ன பண்றார், ஸ்ரீ ராமானுஜருக்கு ரொம்ப தொந்தரவு பண்ணினார். ஸ்ரீ ராமானுஜர் பெருமையை புரிஞ்சுக்கல உடையவர். அப்புறம் யதிராஜரா ஆகி காஞ்சிபுரத்திலேயே சில காலம் வாசம் பண்ணினார். அப்போ அப்படியே அந்த ராமானுஜருடைய தேஜஸை பார்த்தா திருவனந்தாழ்வானே மனித ரூபத்தில் நடந்து வர மாதிரி இருக்கு. இதை அவன் அம்மா பார்த்துட்டு, யாதவ பிரகாசருடைய அம்மா பார்த்துட்டு யாதவ பிரகாசர்கிட்ட போய் சொல்றா, யாதவா உனக்கு ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் வாச்சர், நீ அவரை தக்க வச்சுக்கல, இன்னைக்கு அவர் யதி ஆயிட்டார், நீ போய் அவரை ஆசையி, நீ நிறைய அபச்சாரப்பட்டுட்ட அவர்கிட்ட, அவரை ஆசையிச்சு நல்ல கதி ஆடன்னு அவன் அம்மா சொல்றா. ஆனா இவர் கேட்கல. இவர் ராமானுஜருடைய ஞானத்தை நேராக பார்த்தும் புரிஞ்சுக்கல. ராமானுஜர் பிரம்மராட்சச ஓட்டினார், ஒரு பொண்ணை பிடிச்சிருந்த பிரம்மராட்சச ஓட்டி அந்த பொண்ணுக்கு நல்லது பண்ணார், அப்பையும் புரிஞ்சுக்கல. மேஜிக்கை பார்த்தா சில பேர் புரிஞ்சுப்பா, மேஜிக்கை பார்த்தும் புரிஞ்சுக்கல. பெத்த தாய் சொன்னா சில பேர் கேட்பா, அப்பையும் இவர் கேட்கல. இவர் உடனே என்ன பண்ணார், ஒரே குழப்பமா இருக்கு. இவரே நேர மடத்துக்கு போய் வாதம் பண்ணலான்னு கூரேசரோட சில பிரமாணங்களை கொண்டு வாதம் பண்ணினார். கூரேசர் ஜெயிச்சிடுறார். ஜெயிக்கிறது இங்க முக்கியம் இல்லை, அவர் அந்த கன்வின்சிங்கான பிரமாணங்களை எல்லாம் காட்டுறார் யாதவ பிரகாசருக்கு கூரேசர். அப்படியும் இவருக்கு மனசு ஏற்கலை, குழப்பத்தோட ஆத்துக்கு வந்துடுறார். அன்னைக்கு நைட்டு கனவுல தேவபெருமாளே தோன்றி இவருக்கு எம்பெருமானாரை நீ ஆசைன்னு சொல்றார். யதிராஜர் ஆசையி அப்படின்னு தேவபெருமாளே உத்தரவு கொடுக்குறார். இவருக்கு என்ன தோணுது, நம்ம ஒரு விஷயத்தை நினச்சிட்டே படுத்தோம்னா அதே விஷயம் கனவாக வரும், அப்படித்தான் இந்த கனவும் வந்திருக்குன்னு தெய்வ கனவை கூட அவர் உதாசீனம் பண்ணிட்டார். தெய்வ கனவை நாம் அப்படி எடுத்துக்க கூடாது. தெய்வமே வந்தால் தான் கனவு, நினச்சிட்டே படுத்தெல்லாம் தெய்வ கனவை நாம் உண்டாக்கிக்க முடியாது. இவர் அதை புரிஞ்சுக்கல, தெய்வ கனவையும் தள்ளிட்டார். இருந்தாலும் மனசுக்குள்ளே இவருக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, ஒரு வருத்தம்.
ஒரு அழுத்தம் இருக்குது. மேலே மேலே எல்லாரும் இதையே நமக்கு சொல்கிறாளே அப்படின்னு நினச்சிண்டு சரி திருக்கச்சி நம்பிகள் தான் என்னமோ தேவபெருமானோட பேசுவாங்கிற இந்த ஊரில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிண்டு அவர்கிட்ட போய் பேசுகிறார். இவர் பேசுகிறார், காஞ்சி பூர்ண கிருபா சிந்தோ கமலாபதி நந்தன மயாதுனா கஷ்டிதர்த்த சிந்திதோ மானசே மகான் மதர்த்தம் தேவராஜம் துவம் கிருத்வா விஜ்ஞாபனம் ஜவாத் யதுக்தம் தேன கிருபயா மஹ்யம் ப்ரூஹ்ய கிருதாத்மனே. திருக்கச்சி நம்பிகள்கிட்ட இவர் என்ன கேட்குறாருன்னா, நான் மனசில் ஒன்று நினச்சின்னு இருக்கேன், அதுக்கு பதிலை நீங்கள் தேவபெருமாள்கிட்ட கேட்டு சொல்லுங்க அப்படிங்கிற. இதில் இவருக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, கூட்டோக்தி இருக்குது இந்த பேச்சில். என்ன டவுட்டுன்னு இவர் சொல்லலை. என்ன விஷயத்து டாக்டர்கிட்டே போனாலும் என்ன உடம்புக்குன்னு சொன்னால் தானே அவர் வைத்தியம் பண்ணுவார். நீங்கள் தான் டாக்டர் ஆச்சே, நீங்களே கண்டுபிடிங்களேன் அப்படின்பா சில பேர். அந்த மாதிரி இவர் என்ன பண்ணிட்டார், திருக்கச்சி நம்பிகள்கிட்ட நீங்கள் தான் பெருமாளோட பேசுவீங்களே, நீங்களே போய் கேளுங்க, என் மனசில் ஒரு குழப்பம் இருக்குது, அதுக்கு என்ன பதில்னு அவரோட கேட்டு சொல்லுங்க அப்படின்ட்டார். இவரும் உங்கள் மனசில் என்ன குழப்பம்னு கேட்கல, நமக்கு என்ன வந்தது, தேவபெருமாள்கிட்ட விண்ணப்பிப்போம், அவர் என்ன சொல்கிறாரோ சொல்லுவோம். போனார், கேட்டார். தேவபெருமாள் எல்லா குட்டையும் உடைச்சிட்டார். முதல்ல அவன் அம்மா சொன்னால் அவர் அதையும் கேட்கல, நேராக தானே போய் வாக் யுத்தம் பண்ணினார், அதையும் புரிஞ்சுக்கல. கூரேசர் சொல்லியும் கேட்கல. நானே கனவுல வந்து சொன்னேன், அதையும் அவர் நம்பலை. கடைசியில் இப்போ ஒன்றை தூது விட்டுருக்கார். பரவாயில்ல, மறுபடியும் நான் சொல்கிறேன், ராமானுஜம் சமாஷ்ரித்ய கச்சலோகம் அனுத்தமம். இதுதான் என்னுடைய வார்த்தை. ராமானுஜருக்கு 6 வார்த்தை கொடுத்தார், யாதவருக்கு ஒரே வார்த்தை தான். ஏன்னா அவரே அத்வைத்த சன்னியாசி, ஒரு வார்த்தை போகும் இல்லையா, ஒரே வார்த்தை கொடுத்தார். ராமானுஜர் ஆசிரிச்சா தான் உனக்கு நல்ல கதி அப்படின்னு நான் சொன்னதா சொல்லுங்க அப்படின்னு இவர் சொன்ன விட்டு திருக்கச்சி நம்பிகள் ஓடி போய் சொன்ன விட்டு அப்படியே அவர் முதல்ல நம்பிகள் காலில் விழுந்தாராம். ஏன்னா இவர் ட்ரிக்காக தான் கேட்டு விட்டார், அப்படியே பூர்ணமாக கேட்கல, ஒரு ட்ரிக்கு, ஒரு கூட்டோக்தியாக தான் கேட்டார். ஆனால் எல்லா உண்மையும் பெருமாள் சொல்லிட்டாரு. நம்ம இவர் பெருமாள்கிட்ட பேசுவாரான்னு டெஸ்ட் பண்ணினோம். சச்சா, இப்படிப்பட்ட மகான்ட்ட அபச்சாரப்பட்டுட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டு நேராக போய் எல்லா அபச்சாரத்துக்கும் பிராயச்சித்தம் ஆச்சாரியனை பிரதட்சணம் பண்ணுறது. நேராக போய் எம்பெருமானாரை பிரதட்சணம் பண்ணினார். அவர் திருவடிகளில் விழுந்தார், அது என்னை ஏற்றுக்கணும்னார். உடையவரும் ஏற்றுண்டார். இங்கே நம்பிகளிடத்துல யாதவ பிரகாசர் பேசினது ஒரு கூட்டோக்தி. அடுத்தது பக்ரோக்தி அப்படின்னு ஒன்று. அது என்னன்னா சுற்றி வளைச்சு பேசுறது. வளவலான்னு சில பேர் பேசுவான், நேர விஷயத்துக்கு வரமாட்டா, சுற்றி வளைச்சு பேசுவா. என்ன உதாரணம், கீதாச்சாரியன் கண்ணன் அர்ஜுனன் சந்தேகம் கேட்குறான், நான் யுத்தம் பண்ணட்டா வேண்டாமா, அவ்வளோதான் கேள்வி. நேர சரம ஸ்லோகத்தை சொல்லி யுத்தம் பண்ணுன்னு சொல்லலாம். ஏன்னா அவன் என்ன கவலைப்படுறான், எனக்கு பாவம் வந்துருமே, என் பந்துக்கள் குருமார்கள்லாம் அடித்தா எனக்கு பாவம் வந்துருமேன்னு தானே கவலைப்படுறான். சர்வ பாப்பேபியோ மோட்ச இச்சாமி, நேர விஷயத்துக்கு வந்துடலாமே, அதெல்லாம் சொல்லலை. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், வளவலான்னு அரட்டை கச்சேரி பண்ணிட்டு கடைசியாக விஷயத்துக்கு வரான். ஒரு வழியாக ஆளை உடுப்பாகும், உபன்யாசம் தாங்க முடியல, கரிஷே வச்சனம் தவ அப்படின்னு பார்த்தான் அந்த வில்லை எடுத்தான் கடைசியில். இது என்னன்னா சுற்றி வளைச்சு ஒரு விஷயத்த சொல்கிறது, நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைச்சு சொல்கிறது. நம்பிகள் சரித்திரத்துலையும் ஒரு பக்ரோக்தி உண்டு. பக்ரோக்தி அப்படின்னா சுற்றி வளைச்சு பேசுறது, இன்டைரக்டாக பேசுறது அப்படின்னு அர்த்தம். நம்பிகள் சரித்திரத்தில் எம்பெருமானாருக்கு உடையவருக்கு நம்பிகளுடைய பிரசாதத்தை சாப்பிடணும்னு ஆசை. எப்பவுமே எல்லாருடைய உச்சிஷ்டத்தையும் சாப்பிடக்கூடாது, ஆச்சாரியனோட சாப்பிடலாம். ஆச்சாரியனுடைய புத்திரனோட கூட சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஆச்சாரிய புத்திரனுடைய நிர்மால்யம் உச்சிஷ்டம் இது ரெண்டையும் ஏற்றுக்க கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. ஆச்சாரியனுடைய சாப்பிடலாம், பெத்த தகப்பனோட சாப்பிடலாம், ஜேஷ்ட பிராதாவினுடைய சாப்பிடலாம், பெண்களுக்கு கணவனோட சாப்பிடலாம் கூடுதலாக. இந்த 4 பேருக்கு தான் அனுமதி. அப்படிங்கிறச்சே நம்பிகள்கிட்ட உச்சிஷ்டம் வேணும்னு ஆசைப்படுறார் உடையவர். இப்பேற்பட்ட மகான், இவருடைய உச்சிஷ்டம் நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா இவர் ஆச்சாரியனாக இருக்கணும். நேரடியாக உச்சிஷ்டம் வேணும்னு கேட்காம அடியேன நீங்கள் சிஷ்யனாக ஏற்றுக்கணும் அப்படின்னு கேட்குறார். நம்பிகள் இடத்துல எம்பெருமானார் கேட்குறார், ஸ்ரீ ராமானுஜர் கேட்குறார். உடனே நம்பிகள் சொல்கிற, அடாடா நீ அப்பேற்பட்ட ஆத்ம குணத்துக்கு சேர இப்படி கேட்குறப்பா ராமானுசா, உன்னுடைய ஆத்ம குணம் அப்படி
அப்படி இருக்கு. சர்வத்திர அப்படி எம்பெருமானை பார்க்குற, ஹரி சர்வத்திர கீயத்தேன்னு பார்க்குற, அதனால என்கிட்ட ஒரு மரியாதை, பூஜ்ய புத்தி உனக்கு, அதனால நீ இப்படி கேட்குற. நான் அப்படி பண்ணக்கூடாதுப்பா, அது வந்து வைதிக தர்மத்துக்கு சேராது, வைதிக மரியாதைக்கு அது பொருந்தாது, நான் உனக்கு ஆச்சாரிய ஸ்தானம் வகிக்க கூடாது அப்படின்றார். சரி, மறுநாள் வருத்தத்தோடு போயிட்டார் உடையவர். மறுநாள் இவரை பார்த்து, சரி ஆச்சாரிய ஸ்தானம் தான் ஏற்றுக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டார் தேவரீர், நீங்கள் நம்ம ஆற்றுக்கு வந்து ஒரு பிரசாதப்படணும், நம்ம ஆற்றுல நீங்கள் வந்து சாப்பிடணும். சரி, இதை தட்ட முடியல, ஏன்னா அவர் அன்போடு கூப்பிடுறார். அதுக்கு என்ன, தாராளமாக வரேனே, நாளைக்கே வரேனே. உடனே உடையவர் தஞ்சம்மாள் இடத்துல போய், நீ நன்னா விருந்து சமைச்சு வைக்கணும், ஏதோ பசிக்கு சுத்தானம் மாதிரி ஒரு தயிர் சாத்தை போட்டு அனுப்பக்கூடாது, நம்பிகள் நாளைக்கு நம்ம மாத்துக்கு வர, நல்ல விருந்து போடணும் அவருக்கு, நல்ல வடை பாயசத்தோட தலிகை தயார் பண்ணு அப்படின்னு சொல்ல விட்டு, அதே போல் இந்த அம்மாவும் தயார் பண்ணி வைக்கிறா. நம்பிகளும் வர. அந்த காலத்து தர்மம் ரொம்ப ஆச்சாரம் பாராட்டணுங்கிறது. அந்த அம்மாவுக்கு, தஞ்சம்மாவுக்கு அவ பூர்வர்கள் பொம்மநாட்டிகள் அப்படிதான் சொல்லி தந்திருக்கான். அதனால வாச திண்ணையில உட்காத்தி வச்சு அவருக்கு தலிகை பரிமாறினா, அவர் சாப்பிட்ட விட்டு ஒரு கோலால அந்த இலையை தள்ளி அந்த இடத்த ஸ்தல சுத்தி பண்ணிட்டு பாக்கி இருக்கிற அன்னங்களை எல்லாமும் கொட்டிட்டு தானும் குளிச்சுட்டு வந்து மறுதளிகை பண்ணிட்டு இருக்கா. நம்பிகள் சீக்கிரமே சாப்பிட்டுட்டு கைங்கரியத்துக்கு போயிட்டார். உடையவர் ஆசையோடு ஓடி வரார். தீர்த்த கைங்கரியத்தை முடிச்சுட்டு ஆற்றுக்கு ஓடி வரார். வந்து நம்பிகள் சாப்பிட்டாச்சா? வந்தாரா? வந்தாரே, சாப்பிட்டாச்சே எழுதிட்டார் அவர். நீங்கள் சொன்னல இந்த பாகவதர் வந்தார், சாப்பிட்டார், கிளம்பிட்டார். அப்படியா? அவர் இலை எங்கே? தான் அங்கே போட்டேனே, நாய் சாப்பிட்டுன்னு இருக்கு பாருங்க. ஐயோ, உச்சிஷ்டம் போச்சு, அவசிஷ்டம் அப்படின்னு அதுவாவது இருக்கா? அந்த பாத்திரத்தில் மீந்து இருக்கு இல்லையா, ஒருத்தருக்கு பரிமாறினது போக பாத்திரத்தில் மீதம் இருக்கிறதுக்கு அவசிஷ்டம்னு பெயர். அவசிஷ்டமாவது கிடைக்கிறதான்னு ஓடி போய் பார்த்தா எல்லாத்தையும் கவுத்துட்டான். எல்லாத்தையும் கவுத்து பாத்திரத்தெல்லாம் ஒரு ரூம் தேய்ச்சி அலம்பியாச்சு. அந்த அம்மாவும் குளிச்சுட்டான். நம்பிகளுக்கு தலிகை பண்ணின கையால் அப்படியே குளிக்காமல் தலிகை பண்ணி போடுறதுங்கிறது கூட கிடைக்கல, எல்லாம் போச்சு. அப்படியே வருத்தப்பட்டார் உடையவர். ஏன்னா அன்னைக்கு தேதிக்கு அவ்வளவு கட்டுப்பாடு இருந்தது, ஆனால் அன்னைக்கு தேதிக்கு அவன் ஆச்சார கட்டுப்பாடுகளை காப்பாத்திருக்கா. இப்படி ஆயிடுத்து இல்லையா? இது என்னன்னா, இவ்வளவு பண்ணியும் கடைசியில் உடையவருடைய அபீஷ்டம் நிறைவேறலை. உடையவர் ஆசைப்பட்டது கிடைக்கல, விபவ தசையில கிடைக்கல. இப்போ இதுல என்னன்னா, உடையவருக்கு திருக்கச்சி நம்பிகளுடைய உச்சிஷ்டம் வேணும். அதை நேராக கேட்காம சுத்தி வளைச்சு நீங்க ஆச்சாரியனா இருங்கோங்கிறார், நம்ம ஆத்துக்கு சாப்பிட வாங்கோங்கிறார். இப்படி சுத்தி வளைச்சு கேட்கிறார் இல்லையா, இதற்கு வக்ரோக்தி அப்படின்னு பெயர். இன்டைரக்டா மனசுக்குள்ள இருக்கிறது வேற, இன்டைரக்டா கேட்கிறார் இல்லையா, இதற்கு வக்ரோக்தின்னு பெயர். விஷமோக்தின்னு ஒன்று. என்னன்னா விபரீதமாக பேசுறது, அன்ஃபேவரபிள் டாக்குன்னு அர்த்தம். விபரீதமாக பேசுறது. அக்னி பிரவேசத்துக்கு முன்பு பிராட்டியின் இடத்துல பெருமாள் பேசினது விபரீத பேச்சு. பிராட்டி அசோகவனத்திலேருந்து பெருமாள் விஜய ராகவனா நிற்கிறார் அப்படின்னு கேள்விப்பட்டு வரா. விபீஷணர் அழைச்சின்னு வரா. அவ்வளவு நாள் 10 மாதம் பிரிஞ்சிருந்ததுக்கு பெருமாள் அப்படியே வாரி கொண்டு உன்னை விழுங்குமாக்கான் பண்ணு ஒரு ஆலிங்கனம்னா தந்திருக்கணும். ஆனால் சில சுடுசொற்களை பேசுகிறார். நான் ஏதோ எனக்கு அவமானமாக போயிடுத்தேன்னா உன்னை மீட்டுண்டேனே ஒழிய உன் மேலே ஆசையினால ஒன்றும் உன்னை மீட்டுக்கலை. இப்போ எனக்கு எப்படி இருக்கு, உன்னை பார்த்தா கண் நோய், மெட்ராஸ் சைட்லாம் வந்தவனுக்கு வெளிச்சத்தை பார்த்தா எப்படி கண்ணு கூசுமோ அந்த மாதிரி கூசுறது அப்படின்னு சில வேண்டாத வார்த்தைகளை எல்லாம் பெருமாள் பேசுகிறார். பிராட்டிக்கு அப்படியே கேட்டு உடம்பே நடுங்கிறது, அழறா. அப்படிப்பட்ட சில விபரீத பேச்சு, விஷமோக்தி அதெல்லாம் பேசுகிறார் இல்லையா, இதற்கு விஷமோக்தின்னு பெயர். விஷமம் அப்படின்னா இன்னைக்கு நாம குறும்புத்தனம்ங்கிற அர்த்தத்தில் சொல்றோம், ஆனால் சமமற்றது விஷமம். நல்லா சமமாக பேசாமல் அவர் சில இன்டைரக்டாக அன்ஃபேவரபிளாக சில வார்த்தைகளை பேசுகிறார். மனசுக்கு ஒவ்வாத சில வார்த்தைகளை அவர் பேசுகிறார் பெருமாள். இதற்கு விஷமோக்தி. இப்படி பேசலாமான்னா ரிசல்ட் என்னன்னு பார்க்கணும். இப்படி பேசினாதான், சில கசப்பான வார்த்தைகளை பேசினாதான் சீதாயா சரித்தம் மகத்து அப்படின்னு உலகத்துக்கு தெரியும். இதே போல நம்பிகள் சரித்திரத்தில் ஒரு விஷமோக்தி இருக்கு. நம்பிகளை ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ பிராமணர் ஆசிரியிச்சு இருந்தார். அவர் என்னை பற்றி, அடியனை பற்றி பெருமாள் இடத்துல விண்ணப்பிச்சுக்கணுங்கிறார். நம்பிகளும் விண்ணப்பிச்சுக்கிறார். உடனே பெருமாள் சொல்கிறார், நாமே பிராபிய பிராபகம்னு அவருக்கு அர்த்தங்களை எல்லாம் உபதேசிங்கன்னு சொல்கிறார். நம்பிகளும் அந்த வைஷ்ணவருக்கு எல்லாம் உபதேசம் பண்ணிட்டு நல்ல சத்சங்கமாக இருக்கார். ஆனால் அந்த ஸ்ரீ வைஷ்ணவருடைய பந்துக்களுக்கு இது பிடிக்கல. இவர் ஒரு பிராமணராக இருந்துட்டு ஒரு வைசியரை போய் ஆசிரியிக்கிறாரே அப்படின்னு பிடிக்கல. அவன்லாம் என்ன பண்ணுறா, நீங்கள் பண்ணுறது தப்பு, ஆற்றுக்கு வாங்க, சுதர்சன ஹோமம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம், ஒரு பிராயச்சித்தம் பண்ணணும் நீங்கள் பண்ணின தப்புக்கு, இனிமேல் இந்த வழியில் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு அவெல்லாம் கட்டுப்படுத்துகிறான்.
இவருக்கு நம்பிகளோட பெருமை புரியுறது அவளுக்கெல்லாம் புரியலை. உடனே இவர் என்ன சொல்கிறார், இந்த ஸ்ரீ வைஷ்ணவர், நீங்கள் போயிட்டே இருங்கோ, பிராயசித்தத்துக்கு எப்படி குளிக்கணும் இல்லையா, நான் அனந்த சரஸில் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு இந்த ஜென்மாந்தரங்களை பார்த்ததுக்காக அனந்த சரஸில் போய் முழுக்காட்டு போட்டுட்டு ஒரு முங்கிட்டு நேராக போய் நம்பிகள் திருவடிகளை சேவிச்சுன்னு நிற்கிறார். அடியேனை நீங்கள் தான் அங்கீகரிக்கணும், இனிமே இந்த ஆபாச பந்துக்கள்கிட்ட நான் போகமாட்டேன், உங்கள் திருமாளிகளையே ஒரு ஓரமாக இருந்துண்டு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே நம்பிகள் என்ன சொல்லிட்டார், நீங்கள் தேக பந்துக்களை எல்லாம் என்ன இருந்தாலும் விரோதிச்சுக்க கூடாது, நீங்கள் போங்கோ, உங்காத்துக்கே போங்கோ, அப்படின்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் கடுமையாக சொல்லிடுறார். விமுகமாக பாராமுகமாக கொஞ்சம் ஒரு கடினமான வார்த்தையை சொல்லிடுறார். அதை கேட்ட விட்டு இந்த வைஷ்ணவருக்கு தாங்கலை. அதான் முதலே சொன்ன மாதிரி விஷமோக்தினா விபரீதமாக சொல்கிறது. நம்பிகள் விபரீதமாக சில வார்த்தையை இவர்கிட்ட சொல்லிடுறார் ஸ்ரீ வைஷ்ணவர்கிட்ட. அதை கேட்ட விட்டு சிந்தையந்தி மாதிரி அப்படியே மூச்சை அடக்கி இவர் பிராணனை விட்டுட்டார். ஆபாச பந்துக்கள்கிட்ட போல அப்படியே மூச்சை அடக்கி பிராணனை விட்டுட்டார். எப்போ நம்பிகளை ஆசிரியிச்சிருக்காரோ வைகுந்தம் புகுவது மன்னவர் விதியேன்னு ஏலியாச்சு, ஆஸ்தானம் ஏலியாச்சு. இவாள்கிட்டையும் போக வேண்டாம், நம்பிகள்கிட்டையும் இருக்க முடியலன்னா அப்போ பரகதிக்கு போக வேண்டியதான். எப்போ நம்பிகள் திருவடி சம்பந்தியோ கட்டாயம் அங்கே நல்ல வரவேற்பு உண்டு, அதனால அங்கே ஏறிட்டார். அப்போது பகவானோ ஆச்சாரியனோ விபரீதமாக பேசினாலும் அது நமக்கு நல்லது தான் பண்ணும். அவெல்லாம் இனிமையாக பேசினாதான் இல்லை, கடுமையாக பேசினா கூட அது நமக்கு நல்லது தான். இப்படிப்பட்ட ஒரு விஷமோக்தி நம்பிகளுடைய சரித்திரத்தில். இறுதியாக லோகோக்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. இதற்கு என்னன்னா உலக வழக்கு அப்படின்னு அர்த்தம். பொதுவாக நம்ம உலக வழக்காக சில விஷயங்களை பேசுவோம். என்னன்னா ஒரு விஷயம் வெற்றியா தோல்வியான்னு கேட்குறத காயா பழமா அப்படிம்போம். இது உலக வழக்கு. உலகத்தில் நாம் சகஜமாக பேசிக்கிறது இது போல் பேசிப்போம். இப்போ ஒரு விஷயமே இல்லாத ஒருத்தர் அவரை கூப்பிட்டு ஒரு சபையில் ஆஹா ஓஹோன்னு கௌரவிக்கிறான், என்ன இவரை போய் கௌரவிக்கிறாங்க அப்படின்னா உடனே 2 பேர் சொல்லிப்பா, அதை ஏன் கேட்குறீங்க, ஆளை இல்லா ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரை, அந்த மாதிரி இங்கே யாருமே இல்லை விஷயம் தெரிஞ்சவா இருக்கிறதுக்குள்ளே இவர் பரவாயில்லன்னு இவரை கௌரவிக்கிறான். இதெல்லாம் உலக வழக்கு, இவ்வளோ சொல்ல வேண்டாம். ஆளை இல்லா ஊருக்கு இழுப்பப்பூ சக்கரைன்னா இவ்வளோ அர்த்தமும் அதில் இருக்குது. அதுபோல் இவர் சரித்திரத்தில் லோகோக்தி ஒன்று இருக்குது. நம்பிகள் சரித்திரத்தில் என்னன்னா, ராமானுஜரும் அவருடைய பரிகரங்களும் காஞ்சிபுரத்தில் இருந்துருக்கா. நம்பெருமாள் ரெங்கநாதன் திருவரங்க பெருமாள் அரையர் மூலமாக ராமானுஜரை ஸ்ரீரங்கத்துக்கு அழைச்சுண்ட விட்டு காஞ்சிபுரமே வெறிச்சுன்னு ஆயிடுத்து. எங்கே பார்த்தாலும் இல்லம் வெறியோடிற்றாலோ என் மகளை எங்கும் காணேன் அப்படின்னு நம்பிகள் தவிக்கிறார். அவருக்கு எதை வேணால் இழக்கலாம், சத்சங்கத்தை இழந்துட்டோம்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும். நம்பிகள் அப்படிப்பட்ட ராமானுஜ சத்சங்கத்தை போய் இழந்துட்டார். அப்போ எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது இவருடைய நிலைமை? உலக வழக்கப்படி லோகோக்தி படி எப்படி இருக்குன்னா, யானைக்கேத்த வாதம் அப்படின்னு ஒன்று சொல்கிறது உண்டு. புத்தூர் சுவாமி இது அடிக்கடி சொல்லுவார். யானைக்கேத்த வாதம் அப்படின்னா, ஒரு பூனை இருக்குது, அதுக்கு ஒரு நோவு வந்ததுன்னா அந்த உடம்புக்கு என்ன வலியோ அதுதான் இருக்கும். யானை அவ்வளோ பெரிய உடம்பாக இருக்குது, அதுக்கெல்லாம் ஃபீவர் வந்தால் அவ்வளோவா வலிக்காதுன்னு இல்லை, அந்த உடம்புக்கு தகுந்த வலி அதற்கும் இருக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம உலக விஷயத்தில் ஒரு கல்யாணம் ஆலை, பையனுக்கு கல்யாணம் ஆலை, பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலைன்னா ஒரு வருத்தம் இருக்கும். சத்சங்கத்தை இழந்தவாளுக்கு, ஆத்ம பந்துக்களை இழந்தவாளுக்கு அதே வலி இன்னும் அதிகமாக இருக்கும். நாம் அனுபவிக்கிற வலி சின்ன வலி, ஏன்னா எல்லாம் உலக விஷயம் தானே, சின்ன வலி. ஆனால் அதுவும் ஆத்ம விஷயம் இல்லையா, அந்த விஷய கௌரவத்தினாலேயே வலியும் அதிகமாக இருக்கும். அதனால யானைக்கேத்த வாதம் மாதிரி நம்பிகளுக்கு ராமானுஜ சத்சங்கத்தை இழந்தது, அது ரொம்ப வலிக்கிறது. சரி, இவ்வளோ வலிக்குது இல்லை, ராமானுஜரோட கூரத்தாழ்வான் முதலியாண்டான் எல்லாம் கிளம்பி போனாலும் இல்லையோ, ஏன் நீங்களும் போக வேண்டியதானே அப்படின்னா, அரசனை நம்பி புருஷனை விட முடியுமோ? அவரும் யதிராஜராக இருக்க, போகிற இடமும் ரெங்கராஜன், ரெங்கேசயம் ராஜவதர்கணியம், பெரிய சக்கரவர்த்தி ரெங்கநாதன். அங்கே போகிற தேவபெருமானோ என்னோட நித்தியப்படி வார்த்தை பேசின்னு இருக்க, இவரோ எனக்கு புருஷன் கைங்கரியத்தை கொடுத்துன்னு இருக்க, அரசனை நம்பிண்டு இந்த புருஷனை விட முடியுமோ? அதான் போல. இதெல்லாம் லோகோக்தி, உலக வழக்கா நாம் சில விஷயங்களை சொல்கிறோம் இல்லையா, இதுவும் நம்முடைய நம்பிகள் சரித்திரத்தில் நமக்கு காண கிடைக்கிறது. இப்போது இதெல்லாம் உக்திகள் அப்படின்னு நம்முடைய பூர்வர்கள் 10 உக்திகள், இப்போ இது வரைக்கும் நாம் பார்த்தது 10 உக்திகள். சதுக்தி, ரசோக்தி, மர்மோக்தின்னு ஆரம்பித்து கடைசியில் விஷமோக்தி,
லோகோக்தி அப்படிங்கிறது வரையிலும் 10 உக்திகள். இவ்வளவு உக்திகளையும் கொண்டே நாம் நம்பிகளுடைய சரித்திரத்தை அனுபவிக்கலாம். அப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் என்று நம்பிகளுடைய அவதார உற்சவத்தில் இப்படி வாச்சிக கைங்கரியம் பண்ணும்படியாக பிராப்தமாயிற்று. இந்த நம்பிகளும் உக்திகளும் என்கிற இந்த அனுபவத்தை சிரவணம் பண்ணிய அவ்வளவு பேர்களுக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்க வேணுமாயும் நீங்காத செல்வம் நிறைந்திருக்க வேணுமாயும் பிரார்த்தித்து இகத்திலையும் பரத்தலையும் நம்பிகள் இதே போல நமக்கு கோஷ்டி அனுபவத்தை தந்து எம்பெருமானாருக்கும் திவ்ய தம்பதிக்கும் நம்மை ஆட்படுத்த வேணுமாக பிரார்த்தித்து தலை கட்டுகிறேன். கமலாபதி புத்திராய வரதராஜஸ்ய பக்தாய யாமுனேய சச்சிஷ்யாய காஞ்சிபூர்ணாய மங்களம் காஞ்சிபூர்ணாய மங்களம். அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோ ரசே ஸ்ரீஹஸ்திகிரிநாதாய தேவராஜாய